ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே. ஸ்ரீமதே குருங்கவள்ளி சுந்தரவல்லி நாயிகா சமேத குருங்க பூர்ண பரபிரம்மனே நமஹ. 108 திவதேச வைபவங்களிலே பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் திருக்குறுங்குடி என்றும் வாமன கஷேத்திரம் என்றும் சொல்லப்பட்ட குருங்க கஷேத்திரத்தினுடையதான மகாத்மியத்தை தொடர்ந்து 3வது நாளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கஷேத்திரத்தினுடைய புராணமானது வராக புராணத்திலே சொல்லப்பட்டதுன்னு அனுபவிச்சுட்டு வரும். அதிலே கங்கை கரையிலே தபஸ் பண்ணி கொண்டிருந்த நாரதர் கங்காதேவியை பார்த்து திருக்குறுங்குடியினுடைய பெருமையை சொல்ல வேணும்னு கேட்க, கங்கையானவள் நாரதருக்கு திருக்குறுங்குடியினுடைய பெருமையை எல்லாம் அருளி செய்கிறாள். அது ஏன் சுவாமி கங்கை சொல்லணும், திருக்குறுங்குடியினுடைய பெருமையை கங்கை ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், பெருமாள் இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்துக்கு வாமன கஷேத்திரம்னு பேரு. இங்கே சின்னதா ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு குறுங்குடி, சின்ன ஒரு குடிசையிலே பெருமாள் எழுந்தருளி இருந்து இங்க இருந்துதான் வாமனனாக மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டிகைக்கு போய் அவனிடத்திலே தானம் பெற்றுக்கொண்டு திரிவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்து, அப்படி பெருமாள் ஓங்கி உலகளந்த போது பிரம்மாவாலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணப்பட்டு அந்த தீர்த்தம் தான் கங்கையா வந்ததுன்னு பார்த்தோம். அப்படி எம்பெருமானுடைய நூபுரம்னு சொல்லக்கூடிய சிலம்பிலிருந்து சதங்கையிலிருந்து வழிந்த தீர்த்தமானது திருமாலிருஞ்சோல மலை என்ன, செண்பகத்தோப்பு அழகர் மலை என்ன, திருக்குறுங்குடி மலை என்ன, இப்படி 3 மலைகளிலே நூபுர கங்கா தீர்த்தம் அல்லது சிந்து நதி அல்லது சிலம்பாறுன்னு சொல்லக்கூடிய தீர்த்தமாக கங்கை வந்தாள்னு பார்த்தோம். இப்படி கங்கை இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்துக்கு வர காரணமாக இருக்கக்கூடியவன் இந்த பெருமாளானபடியினாலே, அப்படி அந்த வாமனன் திரிவிக்கிரமனாக உலகளந்த போது இந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய நதி கங்கையினுடைய ஒரு வடிவம் திருக்குறுங்குடி மலை, அதாவது மகேந்திரகிரி பர்வதத்திற்கு வந்து சேர்ந்ததோ இல்லையோ, இன்னமும் அந்த கங்கை அங்க பிரவகிச்சுட்டு இருக்கா, நம்பியாறு சிந்து நதின்ற பெயர்ல. அப்பேற்பட்ட கங்கை அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருக்குறுங்குடி நம்பியினுடைய பிரபாவத்தை நேர பார்த்துண்டு அனுபவிச்சுட்டே இருக்காளோ இல்லையோ. அந்த தீர்த்தத்தால பெருமாள் தீர்த்தமாடுறான், அந்த தீர்த்தத்தால பெருமாளுக்கு திருவாராதனம் ஆறுது, அந்த தீர்த்தத்தால பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்கப்படுறது, அந்த தீர்த்தம் பெருமாளுடைய திருமேனி சம்பந்தத்தை பெறுகிறதோ இல்லையோ. எப்படியானா ஸ்ரீரங்கநாதன் காவிரி தீர்த்தத்தினால எல்லாம் பண்ணிக்கிறானோ, அந்த மாதிரி திருக்குறுங்குடி எம்பெருமான் இந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய நம்பியாற்ற தீர்த்தத்திலே எல்லாத்தையும் பண்ணிக்கிறானோ இல்லையோ. அது என்ன, சாட்சாத் கங்கை தானே. அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கையானவள் நாரதருக்கு திருக்குறுங்குடியினுடைய கஷேத்திர பிரபாவத்தை சொல்றா. யாரிடத்துல ஒரு பெருமாளை பத்தி கேட்டா நன்னா தெரியும் சுவாமி, அந்த கஷேத்திரத்திலேயே ரொம்ப வருஷமா வாசம் பண்ணிண்டு தொடர்ந்து அந்த எம்பெருமானுக்கே அற்று அடிமை செய்யக்கூடிய பாகவதோத்தமால கேட்டாதான் அந்த எம்பெருமானை பத்தி நன்னா தெரியும். ஒரு சுவாமி காஞ்சிபுரம் தேவபெருமாள் திருவடி வாரத்திலேயே பல வருஷமா இருக்கார். அந்த பெருமாளை விட்டு எங்கேயும் போறது கிடையாது, நித்தியம் பெருமாளை சேவிக்காத நாள் கிடையாது. அப்போ அந்த சுவாமியை சொல்றச்ச தேவ பெருமாளை என்று தேவுமற்று அறியாதவர். எப்படியானா மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரை விட்டா வேற தெய்வம் தெரியாதோ, அந்த மாதிரி இந்த பாகவதோத்தமருக்கு தேவ பெருமாளை விட்டா யாரும் தெரியாது. அப்பேற்பட்டவரிடத்துலதான் தேவ பெருமாளை பத்தி கேட்கணும். அந்த மாதிரி திருக்குறுங்குடியிலே நம்பியாறுன்னு சொல்லக்கூடிய ஆறாக சிந்து நதியாக ஓடிக்கொண்டிருக்கிற கங்கையின் இடத்துல கேட்டாதானே அந்த எம்பெருமானை பத்தி தெரியும். சரி சுவாமி, திருக்குறுங்குடியில கங்கை மாத்திரம் இல்ல, பிரம்மா வன்னி எத்தனையோ பேர் பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா அவளையெல்லாம் கேட்கலாம். என்ன, அந்த பெருமாள் தோன்றின நாள்ல இருந்து அங்க இருந்துட்டு இருக்காரோ இல்லையோ, அதனால அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் தினம் கிடைக்கிறதோ இல்லையோ. அதனால சில பேர் பார்த்தா கஷேத்திரத்திலேயே இருப்பா, ஆனா கோவிலுக்கும் பெருமாளுக்கும் இவாளுக்கு சம்பந்தமே இருக்காது, கோவில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. அவளை கேட்டு என்ன பண்றது சுவாமி? இந்த கங்கை நித்தியபடி பெருமாளுடைய திருமேனி சம்பந்தத்தை பெறுகிறாள், வெளி சம்பந்தத்தை பெறுகிறாள். பெருமாள் குளிக்கிறான், உடம்பு சம்பந்தம். உள் சம்பந்தத்தை பெறுகிறாள், பெருமாள் தீர்த்தமா சாப்பிடுறான், இந்த நம்பியாற்று தீர்த்தத்தை தலிகை பண்ணி சாப்பிடுறான். இப்படி
யமுனா நதி எப்படி கண்ணனுடைய உள் சம்பந்தம் வெளி சம்பந்தம் ரெண்டையும் பெற்று பரம பவித்திரமான நதியாக மாறியதோ, அந்த மாதிரி நம்பியாறுன்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை சிந்து நதி திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய உள் சம்பந்தத்தையும் வெளி சம்பந்தத்தையும் அன்னைக்கு பெருமாள் நிஜமாக வந்து வாமனனாக தங்கியிருந்த போது அவனுடைய விபவாவதார சம்பந்தத்தையும் இன்று 5 நம்பிகளாக எம்பெருமான் அங்கே எழுந்துருளி இருக்கிற போது அவனுடையதான அர்ச்சாவதார சம்பந்தத்தையும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்பெருமானுடைய பக்தர்களான மகா பாகவதர்கள் என்ன, நம்மாழ்வார் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன, இப்படி எத்தனையோ மகான்களுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய நதி. அவளிடத்துல கேட்டான்னா அந்த நதியினுடைய பெருமை, அந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்தினுடைய பெருமை, அந்த திருக்குறுங்குடி நம்பியினுடைய பெருமை, அங்க ஓடக்கூடிய தீர்த்தங்களினுடைய பெருமை, இதெல்லாம் புரியும். அதனால அவள் வாயாலே இந்த திருக்குறுங்குடி கஷேத்திர மகாத்மியத்தை நாரதர் கேட்கும்படி இந்த திருக்குறுங்குடி எம்பெருமானுடையதான சங்கல்பம். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படியே திருக்குறுங்குடியினுடைய மகிமையை பத்தி சொல்லிண்டே வரா. நாரதர் மேலும் கேட்கிறார், அம்மா இங்க ஓடக்கூடியது சிந்து நதின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியா இருந்தாலும் அது ஒரு இடங்கள்ல ஒரு ஸ்நான கட்டம்னு சொல்லக்கூடிய இறங்கி தீர்த்தமாடக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுதுன்னு சொல்லிட்டு வந்தங்களே. மலை மேல இருக்கக்கூடிய சிந்து நதி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டுங்க. அடுத்தபடியா திருப்பார்கடல் தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்லி ஆயிடுத்து. அந்த மாதிரி இந்த கோட்டி ருத்ர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் சொன்னங்களே, அந்த கோட்டி ருத்ர தீர்த்தத்தினுடைய பெருமையை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நாரதர் கங்கையை கேட்கிறார். அப்போ ஆச்சரியமா கங்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னால இந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் சன்னதியில பள்ளி கொண்ட நம்பி, இருந்த நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெருமாள்களுக்கு முன்னால அவளை கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிவன், ஒரு ருத்ரனுக்கு ஒரு சன்னதி உண்டாங்க. அந்த ருத்ரனுக்கு பக்கம் நின்றார்னு பேரு. அவ சைவர்கள் மகேந்திரகிரிநாதர் அப்படின்னுவா. பெருமாள் கோவிலுக்குள்ள சிவன் ஏன் வந்தான், என்ன காரியம் அப்படின்றதுக்கு ஸ்தல புராணத்துல இருக்கக்கூடியதான இந்த பாகம் பதில். அதாவது கங்கை நாரதருக்கு சொல்றா, இதுக்கு ஏன் கோட்டி ருத்ர தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, ஒரு காலத்துல சிருஷ்டி பண்ண ஆரம்பித்த சமயம் பிரம்மா முதல்ல ருத்ரனை படைச்சார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். பெருமாள் பிரம்மாவை படைச்சு பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி சிருஷ்டி எப்படி பண்ணணும்ன்ற கிரமத்தை உபதேசிச்சு நீங்க ஆச்சரியமா சிருஷ்டி பண்ணுங்கன்னு பெருமாள் நியமிக்க, பெருமாளுடைய நியமனத்தை சிரசா வகித்து பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு வரச்ச முதல்ல ருத்ரனை படைச்சான்னு திருமழிசை பிரான் காட்டி கொடுத்தார். அப்படி ருத்ரனை படைச்சிட்டு நிறைய பேர் படைச்சுட்டு வந்தான், சிருஷ்டிக்கு தேவையானவாளெல்லாம் படைச்சுட்டு வந்தான். அப்போ பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பெண்ணை படைத்தான். அந்த பெண் அப்படியே அழகா வந்து நின்னதும் பிரம்மாவுக்கும் அந்த பொண்ணு மேல ஆசை வந்துடுத்து, சிவனுக்கும் அந்த பொண்ணு மேல ஆசை வந்துடுத்து, மோகம் வந்துடுத்து. இப்போ இந்த பெண்ணை நான் தான் மனைவியாக அடைவேன் அப்படின்னு பிரம்மா ஒத்த காலில் நிக்கிறான். இல்லை இல்லை நான் தான் மனைவியாக அடைவேன்னு ருத்ரன் ஒத்த காலில் நிக்கிறான். இவா 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திண்டு போறது, சண்டை முத்திண்டு போறது. ருத்ரன் சொல்றான் பிரம்மாவின் இடத்துல, அந்த பொண்ண நீ தானே படைச்ச, என்ன நீதான் படைச்ச, எனக்கு நீதான் தகப்பன், அந்த மாதிரி அந்த பொண்ணையும் நீதானே படைச்ச, அப்ப அந்த பொண்ணுக்கும் நீதானே தகப்பன். பொண்ணை தகப்பன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த பொண்ணு உனக்கு நீ சிருஷ்டி பண்ணபடியினால பொண்ணு முறையாரா, அவளை ஒரு அப்பா முறையில இருக்கக்கூடிய நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு இது தகாது அப்படின்னு ருத்ரன் சொன்னான். உடனே பிரம்மா சொல்றான் பாருங்க, அப்படியானா என்னால படைக்கப்பட்ட உனக்கு என்னால படைக்கப்பட்ட அவள் தங்க முறையாரா, உனக்கு பின்னாடி பிறந்ததுனால நீ மாத்திரம் தங்க முறை இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாமா அப்படின்னு பிரம்மா கேட்க, இப்படி கொஞ்சம் கூட ஒரு யுக்தியே இல்லாமல் இந்த வாதம் அப்படி நீண்டுட்டே போறது. பிரம்மா தமோகுண ரூபி, அதாவது கொஞ்சம் மந்தமானவன். ருத்ரன் ரஜோகுணமே வடிவானவன், கோபம் ஜாஸ்தி ருத்ரனுக்கு. எவ்வளவு கோபம் வந்துடுத்துன்னா உடனே நெத்தி கண்ணை திறந்து எரிச்சிட வேண்டியது. அந்த மாதிரி கோபம் ஜாஸ்தியான மூர்த்தி ருத்ரன். பார்த்தான், என்னையே நீ பகச்சிக்கிறியா, இந்த பொண்ணை எனக்கு நீ விட்டு தர மாட்டியான்னு சொல்லி கோபம் வந்துடுத்து. பிரம்மாவுக்கு அப்பெல்லாம் பஞ்சமுக்கன்னு 5 தலை இருக்கும், ஒரு தலையை கிள்ளிட்டான். சுவாமி, இந்த பிரம்மா தலைய சிவன் கிள்ளினதுன்றது நிறைய க்ஷேத்திரங்கள்ல வர்றதுன்னா இதெல்லாம் என்ன தெரியறதுன்னா, இதெல்லாம் ஒன்னும் ஒரு முறை நடந்ததில்லை, பல முறைகள் நடந்திருக்கிறது.
ஏன்னா உலகம் எப்போது சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு கால நிர்ணயம் எல்லாம் பண்ண முடியாது. பெருமாள் எப்ப சிருஷ்டி பண்ணார், பெருமாள் எப்ப தோன்றினார், பெருமாள் எப்ப பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி பண்ணார், எந்தெந்த அவதாரங்கள் எப்பப்ப நடந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு கிரமேண இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய விஷயத்துக்கு நம்மளுடைய ஞானத்துக்கு அகப்படாத விஷயங்கள் அதெல்லாம். அவதாரங்களே கூட ஒரு கல்பத்துக்கும் ஒரு முறை அவதாரம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல பெருமாள் ஸ்வேதவராகன்னு சொல்லக்கூடிய வெண்பன்றியா அவதாரம் பண்ணினதுனாலதான் இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு பேருன்னு பாக்குறோம். இப்படி கல்பம்னு சொல்லக்கூடியது ஒரு பீரியாடிக்கல் சைக்கிள். அந்த கல்பத்துக்கு கல்பம் எல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பாக்குறச்ச இந்த ருத்ரனுடைய சாபத்தை பெருமாள் தீர்த்து வைத்தது ஒரு யுகத்துல ஒரு க்ஷேத்திரங்கள்ல ஒரு மாதிரி நடந்திருக்கு. கஜேந்திர மோட்சம் ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு இடத்துல ஒரு மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இதை. இப்போ கோபம் ஜாஸ்தியா போயிடுத்து. பிரம்மாவினுடைய 5 தலையில ஒரு தலையை கிள்ளுட்டான், கையோட வந்துடுத்து. பிரம்மாவுக்கு இப்போ 5 தலை போய் 4 தலை தான் இருக்கு. பஞ்சமுக்கன் சதுர்முகன் ஆயிட்டான். உடம்புல ரத்தமா கொட்டுறது பாவம், வழியில அவஸ்தப்படுறான் பிரம்மா. இப்போ ருத்ரனுக்கு பிரம்மாவனுடைய கபாலத்தை கிள்ளினானோ இல்லையோ, அந்த கபாலம் அப்படியே கையோட ஒட்டின்னுட்டு அவன் கையை விட்டு போக மாட்டேன்றது. பிரம்மாவுக்கு வயிறு எறியறது. ஒரு பெத்தா அப்பன்னு பார்க்கல, நம்மளை படைச்ச சுவாமின்னு பார்க்கல, ஒரு வேத அத்தியனம் பண்ணி எப்பவும் வேதம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிராமணன் கூட பார்க்கல, பிரம்மவித்து அதாவது வேதத்தை ஓதிய வேதத்தை உணர்ந்த பிராமணன் கூட பார்க்கலையே இவன். இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பிரம்மாவானவன் இந்த கபாலம் உன் கையிலேயே ஒட்டிக்க கடவுது அப்படின்னா வலது கையால கிள்ளினா, வலது கையில கபாலம் ஒட்டின்னு எடுத்து, கபாலம் வலது கையில ஒட்டின்னு எடுத்தனா எப்படி சாப்பிடுறது அவன் பாவம். அது அவன் கையில இருந்து உதிர்ந்து விடுற வரைக்கும் அவனுக்கு ஆகாரம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டான் பாவம். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம நான் புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி அந்த சாபத்தை நீக்கிக்கிறேன், இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லி லோகமெல்லாம் தெரிஞ்சான் பாவம். எங்க போயும் அவனுடையதான கையில ஒட்டின்னு இருக்கிற பிரம்ம கபாலம் கீழே விழல. வேற வழியே இல்லாம பிரம்மாவினிடத்திலேயே போய் இதுக்கு வழி கேட்க வேண்டியதுதான்னு சொல்லி பிரம்மாவை போய் சேவிச்சு, அப்பா என்ன மன்னிச்சுடு, தெரியாம கோவத்துல பண்ணிவிட்டேன், கேவலம் ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு நீ நானும் சண்டை போட்டு அப்பன் தலையை கிள்ற அளவுக்கு நான் வந்துட்டேன், தப்புதான், இத மன்னிச்சுடு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னைக்கு உன் தலையை கிள்ளி உன் கபாலம் என்னுடைய கையில ஒட்டி நடுத்தோ அன்னையில இருந்து என்னால சாப்பிட முடியல, பசி வயத்த கிள்றது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு சாப விமோசனம் கொடு, என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டு அப்படின்னு அழுதான். 1000 இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை இப்படி கதறி காலில் விழுந்து அழறானேன்றதை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு ஒரு இரக்கம் கருணை வந்தது. உடனே பிரம்மா சொன்னார், அத்தியாச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் இந்த லோகத்திலே உண்டு, வாமன குட்டி க்ஷேத்திரம்னு பேர் இதுக்கு. வாமன குட்டி அப்படின்னா குறுங்குடி அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். அந்த வாமன குட்டி க்ஷேத்திரத்துக்கு போ, அங்க போய் பெருமாள் அங்க எழுதிருக்கார், அந்த பெருமாளை விழுந்து சேவித்து இந்த மாதிரி பண்ணக்கூடாத மகா பாவத்தை பண்ணிவிட்டதுனால பிரம்மாவினுடைய சாபத்தினால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, சாப்பிட முடியாம இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பெருமாளிடத்துல சாப விமோசனம் கேளு, சர்வருக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய உனக்கும் எனக்கும் கூட சுவாமியா இருக்கக்கூடிய அந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவான், உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு பிரம்மா வழி சொல்றார். ஏன் திருக்குறுங்குடிய பிரம்மா சொன்னார் அப்படின்னா, பிரம்மா பல காலமா எங்க இருக்கார், திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடிய வாமன கஷேத்திரத்துல பெருமாளை பல ரூபங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். பெருமாள் போய் நிருசிம்ம அவதாரம் பண்ணிட்டு இங்க வந்தான், நிருசிம்மன் ஆராதனை பண்ணார், வராக அவதாரம் பண்ணி வந்தான், வராகனா அவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார், வாமனனா வந்தான், வாமனன் ஆராதனை பண்ணார், திருவிக்கிரமனா இருந்த பெருமாள் திரும்பி வந்து மத்தியம ரூபத்திலே இப்ப இருக்கக்கூடிய நம்பியா வந்தான், அவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். இப்படி பெருமாள் ஒவ்வொரு இடத்துலயும் சலபுராணம் சொல்றச்ச பெருமாள் பிரம்ம பூஜிதரானார் அப்படின்னு பிரம்மாவாலே பூஜிக்கப்பட்டான்னு சலபுராணத்துல சொல்லியிருக்கு. அப்போ அத்தனை சமயங்களிலும் பிரம்மாவானவன் அங்கே ஆராதகனாக இருந்து கொண்டு எம்பெருமானை ஆராதித்தவனானபடியினாலே அங்க யாரெல்லாம் கஷ்டம்னு பிரம்மா கிட்ட வந்து சுவாமி அபயம்னு பிரார்த்திச்சாலோ அப்போ எல்லாம் இருங்கோ ஒரு நிமிஷம் பெருமாளிடத்துல பிரார்த்தித்து பெருமாளை உங்களுக்கு உதவி பண்ண சொல்றேன்னு சொல்லி பெருமாளிடத்துல பிரார்த்தித்து தான் ஒரு காரியத்தையும் பிரம்மா நடத்தி வச்சான். தேவாசுர யுத்தம் நடந்த போது தேவர்கள் எல்லாம் வந்தா, பிரம்மாவினுடைய உதவியை கேட்டா, பெருமாள் அப்ப என்ன பண்ணினார், திருப்பார்கடல்ல அமிர்த மதனம் பண்ணணும்னு சொல்லி கூர்மாவதாரம் எடுத்து தேவர்களுக்கு சாகாத வரத்தை கொடுத்தார். அப்புறம் மகாபலியானவன் எல்லா லோகங்களையும் ராஜ்யம் பண்ணி ஆண்டு தேவர்களை துரத்தின போது அவளுடையதான ஸ்தானத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக வாமனனா போய் திருவிக்கிரமனா வளர்ந்து மகாபலியை பாதாளத்திலே சிறை வைத்து தேவர்களுக்கு அவளுடைய ஸ்தானத்தை மீட்டு கொடுத்தான். அதே மாதிரி பிரகலாதாழ்வானை ரட்சிப்பதற்காக இரண்ய சம்ஹாரம் பண்ணுவதற்காக நிருசிம்மனா போனான், திரும்பி நிருசிம்மனா வந்து இங்க எழுந்தருளி இருந்தான், அவனை திருமழிசை பிரான் மங்களாதாசனம் பண்ணியிருக்காருன்னு கூட பார்த்தோம். இப்படி எத்தனை பேருக்கு ஆபத்துன்னு வந்த போதும் இந்த பெருமாள் தான் போய் ரட்சிச்சிருக்கார்.
அதனால உனக்கும் இந்த பெருமாள் தான் கதி, இந்த பெருமாள் இடத்துல போய் நீ பிரார்த்தி அப்படின்னு பிரம்மா காட்டி கொடுத்தான். உடனே எத்த தின்னா பித்தம் தெளியோன்னு தெரிஞ்சின்ற ருத்ரன் இந்த வாமன குட்டிய கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்குறுங்குடி கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையெல்லாம் சுருக்கமா சொன்னார் பிரம்மா ருத்ரனுக்கு. அது தெரிஞ்சின்றபடினால வந்து இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான நம்பியாற்றிலே தீர்த்தமாடினான். தீர்த்தமாடிட்டு திருக்குறுங்குடியில பெருமாளை போய் சேவித்தான். பெருமாள் அங்கே ஆசிரமமா சித்தாசிரமம் வாமனாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரமத்தில எழுந்திருந்தார். பெருமாள் அப்போ விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார் திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால சேன முதலியார் பெருமாள் திருவாராதனத்தை முடிச்சுட்டு வந்தாவிட்டு அவரிடத்துல விஷயம் சொல்லி அவர் மூலமா பெருமாள் இடத்துல உதவி கேட்கலான்னு ருத்ரன் வெளியில காத்துட்டு இருந்தான். சேன முதலியார் திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காரலான்னு வந்தார். வர சமயத்துல அவர் விழுந்து சேவிச்சு ருத்ரன் பிரார்த்திக்கிறான். பிரார்த்தித்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து உனக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கிறேன்னு சேன முதலியார் திரும்பவும் பெருமாளை போய் சேவித்து, ருத்ரன் வந்திருக்கான், கையில வந்து அவன் கிள்ளியன பிரம்ம கபாலம் ஒட்டின்னு இருக்கு, அவஸ்தப்படுறான் பாவம், அவனுக்கு அனுகிரகிக்கிறது அப்படின்னு விஸ்வக்சேனர் இவனுக்காக பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தார். உடனே திருக்குறுங்குடிநாதன் என்ன பண்ணான், அவனை உள்ள வர சொல்லு அப்படின்னு. உள்ள வந்தான். உள்ள வந்த உடனே நீ பண்ணினது தப்பு, பெத்த அப்பனை நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு வேதம் சொல்லக்கூடிய அந்தணனை தேவனை எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், உன்னை படைச்சவனை உனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவனை எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், இது மகா பாபம், குரூரமான பாபம். நீ அவன்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டு அவனும் போனா போறதுன்னு உன்னை மன்னித்து உடனே உன் கையில இருக்கக்கூடிய கபாலம் தானே உதிர்ந்து விழும்படியா அவன் அனுகிரகம் பண்ணல. இப்ப நம்ம சாபத்தினாலதானே அந்த கபாலம் கையில ஒட்டின்னு இருக்கு. சுவாமி நாம கூட இப்போ ஏதோ செடியில இருக்கிற ஒரு புஷ்பத்தையோ காயோ பழத்தையோ கிள்றோம், அது நம்ம கையோட ஒட்டிக்கிறது தானே, கிள்றோம் வச்சுட்டு இருந்தா நம்ம கையிலோட இருக்கிறது, விட்டுட்டோம்னா கீழே விழுந்துடுறதோ இல்லையோ. அந்த மாதிரி இவன் பிரம்மாவனுடைய கபாலத்தை கோபத்துல கிள்ளுட்டான், அதை வச்சுட்டு என்ன பண்ண போறான், இவன் தூக்கி போட வேண்டியது தானே. ஆனா துடிக்கக்கூடிய என்னுடைய தலை உன் கையில ஒட்டிக்கணும்னு வயிறறிஞ்சு பிரம்மா சாபம் கொடுத்தபடினாலே பிரம்மவித்து சாபம் பழிச்சு போய் ஒட்டின்னு எடுத்தோம், சாபத்தினாலதான் ஒட்டின்னு இருக்கு. அப்ப சாபத்தினால அவன் கையோட ஒட்டிக்க பண்ண பிரம்மாவுக்கு, அது பண்ண தெரிந்த பிரம்மாவுக்கு அது உதிர்ந்து உழறதுக்கான வழியை பண்ண தெரியாதா சுவாமி? அதனால மன்னிச்சுட்டான், இறங்கிட்டானோ இல்லையோ, இருந்தாலும் பெருமாள் இடத்துல போன அனுப்பினான். ஏன் அப்படின்னா, இப்போ நாம வந்து நமக்கு ஃபேவரபிள் பர்சனை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவ பண்ண தப்புல இருந்து மன்னிச்சுடலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவா ஏதானும் தப்பு பண்ணா பெருசா நமக்கு கோவம் வராது, போனா போறதுன்னு மன்னிச்சுடுறோம், நம்மளவா நம்மளை சேர்ந்தவா நம்ம கூட பிறந்தவான்னு மன்னிச்சுடுறோம். ஆனா இப்ப என்ன ஆகும்னா, நல்லது பண்றவாளுக்கு மதிப்பு இல்லாத போயிடும், அநியாயம் அக்கிரமம் பண்றவனுக்கு பயம் இல்லாத போயிடும். அதாவது நீ என்ன அடிச்சியானா, என் வயத்துல அடிச்சியானா, நான் வேணா உன்னை மன்னிக்கலாம், என் பக்தனை வயிற்று அடித்தாயேன்னு தெய்வம் பார்த்துட்டு இருக்கோன்னு அந்த தெய்வத்துக்கு நீ பயந்தே ஆனும். ஆகையினாலே அஷ்டதிக் பாலகாலாம் சாட்சியா பார்த்துட்டு இருக்கா, பெருமாள் பார்த்துட்டு இருக்கார், தர்ம தேவத்தை பார்த்துட்டு இருக்கு. யார் எதை பண்ணினாலும் பெத்த தாயை ஒருத்தன் கை நீட்டி அடிக்கிறான்னா, என் வயிற்றுல பிறந்த குழந்தை போனா போறதோ தெரியாம அடிச்சுடுத்துன்னு தாய் மன்னிச்சுடலாம் சுவாமி. ஆனா பெத்த தாயை அடிக்கக்கூடிய குழந்தைக்கு எத்தனை பாவம் தெரியுமா? அது அத தேவதைகளோ தர்ம தேவத்தையோ திக்பாலகாலோ பெருமாளோ மன்னிக்க மாட்டா ஒரு போதும். எத்தனை சிரமப்பட்டு உயிரை கொடுத்து உன்னை பெத்து வளர்த்த தாய், அவளை எப்படா நீ அடிக்கலாம்னு சொல்லி அதுக்கான தண்டனையை அனுபவித்தே தீரணும், பல மடங்கு அனுபவிக்கணும். அதனால இவன் ஏதோ கண் கலங்கி ருத்ரன் பாவம் நம்ம புள்ள தெரியாம பண்ணிடுத்து குழந்தைன்னு மன்னிச்சாலும் தர்மம்னு சொல்லக்கூடியது அதனுடைய காரியத்தை பண்ணும் அப்படின்னு உணர்ந்த ஞானி பிரம்மா. சுவாமி வெறும 4 வாயால 4 வேதம் சொல்லிட்டு இருக்கிறதுன்றது மட்டும் பிரம்மாவோட காரியம் இல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்தவன், பெருமாள் தான் பரம்பொருள்னு தெரிந்து பெருமாள் இடத்துல பக்தியாக இருக்கக்கூடியவன் பிரம்மா. எங்கேயாவது நான் தான் சுவாமி நான் தான் பரம்பொருள் அப்படின்னு பிரம்மாவை யாரானு சொல்லியிருக்காளா? இல்ல இவன் யாருன்னா சொல்லியிருக்கானா? இவனே என்ன சொல்லியிருக்கான், நானும் ருத்ரனும் உன்னுடைய திருமேனிலிருந்து வந்தவா, அதனால நீ தான் எங்களுக்கு சுவாமி அப்படின்னு மகாபாரதத்துல பிரம்மாவும் ருத்ரனும் சொல்றதா வாக்கியம் எல்லாம் வருது. கஹிதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் அப்படின்னு வரதோ இல்லையோ. அப்போ பெருமாள் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய தாத்பரியத்தை உணர்ந்தவன் பிரம்மா. அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இல்லை அவனுக்கு. ஒரு தப்பு பண்ணிவிட்டா அதுல இருந்து அவளை விடுவிக்க கூடியதான சக்தி தர்மத்தையும் அதர்மத்தையும் வகுத்து லோகத்திற்கு உபதேசித்து சாஸ்திரமாக்கி அதற்கு பலன் தரக்கூடிய எம்பெருமான்கானே சர்வசக்தனான ஸ்ரீமன் நாராயணன், அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவனிடத்துல போய் கேளு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் கூலி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ பண்ணட்டும் அப்படின்னா. அதுதான் ஒரு அறிவாளிக்கு அழகு.
இல்ல போனா போறதுன்னு இவனே வந்து கையில இருக்கக்கூடிய கபாலம் உதிர்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தானா, நான் ஒரு க்ஷணத்தா நடந்திருக்கும். சிவனுக்கு அந்த வழி தெரிந்திருக்காது, திரும்பவும் அந்த காரியத்தை பண்ணியிருப்பான். ஆகையினால திருக்குறுங்குடிக்கு போன்னு சொன்னான். இப்படி பிரம்மா அவனே உன் கையில இருக்கக்கூடிய தலையை உதிர்ந்து போகாமல் என்னிடம் அனுப்பியதற்கு இதுதான் காரணம்னு பெருமாள் தர்மத்தை எல்லாம் நீட்டி முழக்கி உபதேசிச்சார் ருத்ரனுக்கு. இப்பதான் ருத்ரனுக்கு புத்தி வந்தது. உடனே என்ன பண்ணார், நீ கண் கலங்கி நிக்கிறத பார்த்தா நிஜமாவே நீ திருந்துட்டேன்னு எனக்கு தோன்றது. அது இல்லாம நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை நான் வந்து உணரக்கூடியவன், உனக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடியவன். அதனால நிஜமாவே நீ மனம் திருந்தி வந்திருக்க. பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்றத நீ திருந்துட்ட. அதனால நிஜமாவே உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி உடனே பிராட்டியினுடைய பெருமையை லோகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்க பக்கத்துல பெருமாளுடைய தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய பிரதானமான நாச்சியார், பெருமாளுக்கு குறுங்குடி நம்பின்னு பேரோ இல்லையோ, அவனுடைய பிரதானமான தர்ம பத்தினி குறுங்குடி வள்ளி, குறுங்குடி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார். இங்கே குறுங்குடி நாச்சியார், சுந்தரவள்ளி நாச்சியார்னு ரெண்டு தாயார் இருக்கா. பெருமாள் குறுங்குடிநாதன், தாயார் குறுங்குடி வள்ளி. பெருமாள் சுந்தர பரிபூர்ணன், தாயார் சுந்தரவள்ளின்னு பெருமாள் பெயருக்கு தகுந்தாப்பல ரெண்டு தாயார்கள் இருக்கா. அதுல பிரதானமானவா குறுங்குடி வள்ளி. அந்த தாயார் கூட்டர். உடனே தாயார் பெருமாள் பக்கத்துல வந்த உடனே, அம்மா இவனுடைய கையில இருக்கக்கூடிய பிரம்ம கபாலமானது அதுல இருக்கக்கூடிய மாம்சம் ரத்தம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆகி கடைசியில வந்து ஒரு பிக்ஷ பாத்திரம் போல அந்த மண்டவோடு மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்கு, பிச்சை பாத்திரம் மாட்டோமா. அதுல உன் கையால அமிர்த பிக்ஷை இடு. அமிர்த பிக்ஷை அப்படின்னா இப்ப நாமெல்லாம் போடக்கூடிய பிக்ஷை சாதாரண பிக்ஷை. அதனால வந்து வெறும பாத்திரம் நிறையமே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை. அமிர்த பிக்ஷைன்னு சொல்லக்கூடியது அவனுடைய நோயை, அவனுடைய பாவத்தை, அவனுடைய சாபத்தை தீர்க்கும்படியான ஒரு பிக்ஷை. அந்த மாதிரியான பிக்ஷை இடுன்னு பெருமாள் சொன்னார். உடனே தாயார் தன்னுடைய கையாலே அமிர்த பிக்ஷை இட்டா. கபாலம் ரொம்பி போச்சு. கபாலம் ரொம்பினா விட்டு கபாலம் நிறைந்த அந்த க்ஷணம் பிரம்மாவினுடைய தலை கபாலம் மண்டவோடு ருத்ரனுடைய கையிலிருந்து தானா செடியிலிருந்து ஒரு பழம் பழுத்து உதிர்ந்து விழறாப்புல தானா கீழே விழுந்தது பூமியில. இப்போ ஹரசாப விமோச்சனம் ஆயிடுத்து. பிரம்மாவினுடைய தலையை கிள்ளின அந்த பாவம் நீங்கி போயிடுத்து ருத்ரனுக்கு. இருந்தாலும் பாவம் நீங்கியதே தவிர அவன் பரிசுத்தம்னு சொல்லக்கூடிய தூய்மையை இழந்தான். பெத்த தகப்பனார, தன்னை படைத்த தெய்வத்தை, ஒரு வேதம் சொல்லக்கூடிய பிராமணனை பண்ண பாவம் போயிடுத்து. ஆனா பண்ணிட்டோமேன்னு சொல்லக்கூடிய அந்த கலங்கம் இருக்கு பாருங்க, அந்த கலங்கம் போல இன்னும். அதுக்கு பெருமாள் என்ன பண்ணினார், எல்லா கலங்கங்களையும் எல்லா அழுக்குகளையும் எல்லா குற்றங்களையும் எரிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் என் கையிலே இருக்கக்கூடிய சுதர்சனன். அதனால அந்த சுதர்சனனுடைய மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த சுதர்சன மந்திரத்தை பல ஆவர்த்திகள் நீ ஜபம் பண்ணியானா, நீ ஜபம் பண்ண 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 உன்னுடைய அழுக்கெல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ பழையபடி சிவன், அதாவது மங்களமானவன் சொல்லக்கூடிய தூய்மையானவனாக ஆவாயின்னு திருக்குறுங்குடி நம்பி தன்னுடைய வாயாலே ருத்ரனுக்கு சுதர்சன மந்திரத்தை உபதேசம் பண்றார். பகவானுடைய வாயாலேயே உபதேசம் பண்ணக்கூடிய பெருமை பரம பாகவதோத்தமனான நித்தியசூரியான சுதர்சனாழ்வானுக்கு உண்டு. அப்படின்னா பாகவதாளுடைய பெருமை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ருத்ரன் பிரம்மான்னு சொல்லக்கூடிய மற்ற தெய்வங்கள்லாம் சுதர்சனாழ்வானுடைய மந்திரத்தை பலமுறை சுதர்சன காயத்ரி மந்திரம், சுதர்சன மாலா மந்திரம், சுதர்சன ஜுவாலா மந்திரம், சுதர்சன மகா மந்திரம், இப்படி சுதர்சனாழ்வான் விஷயமா இருக்கிற மந்திரங்களை எல்லாம் ஜபம் பண்ணி சாப விமோச்சனம் பெற்றிருக்கான்னு புராண இதிகாசங்கள்ல தெரியறது. அதே மாதிரி ருத்ரன் சுதர்சன சக்கரத்தை உபாசனை பண்ணி பலமுறை சாபம் தீரப்பட்டிருக்கான், பலமுறை வரம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அகிர் புத்னிய சம்ஹிதைன்னே ஒரு சம்ஹிதை ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்துல உண்டு. அகிர் புத்னியன் அப்படின்னு ருத்ரனுக்கு பெயர். அவனாலே சொல்லப்பட்ட சம்ஹிதைன்னா ஒரு லெசன், ஒரு சாப்டர்னு வச்சுக்கணும். அதாவது உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்தது அப்படின்னு கேட்டா, சுதர்சன ஆழ்வானுடைய மந்திரத்தை ஜபித்து 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 அவனுடைய அனுகிரகத்தினாலே, அவன் கொடுத்த வரத்தினாலே தான் எனக்கு சக்தின்னு சொல்லி சுதர்சன ஆழ்வான் சொல்றான், ருத்ரன் சொல்றான். அப்போ அந்த சுதர்சன ஆழ்வானை எப்படி ஆராதனம் பண்ணணும், என்ன மந்திரத்தை கொண்டு அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிற போது, ரிஷி கேட்கிற போது இப்படிதான் அவர் ஆராதனம் பண்ணணும், இந்த மந்திரத்தை கொண்டுதான் அவரை ஜபிக்கணும், இப்படியெல்லாம் அவருக்கு ஹோமம் பண்ணணும், இப்படியெல்லாம் அவருக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும், எந்த விக்கிரகத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணி அதுல அவரை எழுந்தருள பண்றதுன்றது முதற்கொண்டு சுதர்சன ஆழ்வானை பத்தி எல்லா விஷயங்களையும் ருத்ரன் சொல்றான், அகிர்புத்தினியன் சொல்றான். அதுதான் அகிர்புத்தினிய சம்ஹிதைன்னு பேரு. இப்படி பிரம்மா ருத்ரன் முதலான மற்ற தேவதைகளாலும் ஆராதிக்கப்படக்கூடிய பெருமை படைத்தவன் சுதர்சனாழ்வான். அவனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாயாலேயே தன் மந்திரத்தை ருத்ரனுக்கு உபதேசிக்கப்பட பெறுகிறான். அப்படின்னா அவனுடைய பெருமையை
மற்ற தேவதைகளும் ஏன் பகவானே கூட கொண்டாடக்கூடிய அவனுடைய பெருமை என்னன்றது புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு பாகவதனுடைய பெருமை. அப்படி ஆச்சரியமா சுதர்சன மந்திரத்தை உபதேசம் பண்ணினான். அந்த சுதர்சன மந்திரத்தை ஜபிச்சுண்டு ருத்ரன் பல காலம் அப்படியே வந்தான். அப்பவும் அவனுடைய கலங்கம் போல அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நிறைய ஆவர்த்தி திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கணும் போல் இருக்கு. ஏன்னா நம்ம பண்ணினது அப்பேற்பட்ட பாவம், அப்பேற்பட்ட தோஷம். நாம ஒருத்தரா இருந்து ஒரு நாக்கால இதை சொல்லிட்டு இருந்தோமானா எத்தனை யுகங்கள் சொல்லிட்டு இருக்கணும்னு தெரியாது. உடனே என்ன பண்ணினா, இவனுடைய சக்தியினாலே கோட்டி ருத்ரர்களா மாறினான். சிவனே 1,000,000 வடிவங்கள் எடுத்துட்டு கோட்டி ருத்ராலா மாறினான். இந்த கோட்டி ருத்ராலும் அந்த நம்பியாற்றல தீர்த்தம் ஆடிண்டு தலா 1008 ஆவர்த்தி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு சுதர்சன மகாமந்திரத்தை ஜபித்தா அவன் எத்தனை ஆவர்த்தி பண்ணி முடிக்கணுமோ அத்தனை ஆவர்த்தியும் ஆயிடுத்து. உடனே இறங்கி அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தத்துல தீர்த்தமாடினான். தீர்த்தமாடின போது அவன் கிட்ட இருக்கிற கலங்கம் பாவம் தோஷம் எல்லாம் நீங்கி பரம பவித்திரனா சிவனா மங்களமானவனா பவித்திரமானவனா மாசு நீங்க பெற்றான், பரிசுத்தனானான். அதை அவன் உணர்ந்தான். உணர்ந்துட்டு விஸ்வக்சேனரை முன்னிட்டு கொண்டு பெருமாள் இடத்துல போய் சேவித்தான். சுவாமி, என்னுடைய கலங்கம் போயிடுத்து, நீ உபதேசம் பண்ணின சுதர்சன மகாமந்திரத்தை ஜபித்து நான் அந்த கலங்கம் நீங்க பெற்றேன் அப்படின்ன உடனே பெருமாள் சொன்னார், எந்த சுதர்சன மகாமந்திரத்தினுடைய மகிமையாலே உன்னுடைய கலங்கம் போச்சோ, எந்த தீர்த்தத்துல நீ ஜலத்துல கழுத்தளவு நின்றுண்டு அந்த சுதர்சன மகாமந்திரத்தை கோடி முறைகள் கோடி ருத்ரனா ஆவர்த்தி பண்ணியோ, அந்த தீர்த்தத்துக்கு கோட்டி ருத்ர தீர்த்தம் அப்படின்னு உன்னுடைய பெயர் வழங்க கடவுது. அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறவாளுக்கு அவளுடைய கலங்கங்கள் எல்லாம் போக கடவுது சுதர்சன ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு திருக்குறுங்குடி எம்பெருமான் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி எம்பெருமான் ருத்ரனுக்கு வரம் கொடுத்தார். அதனால அந்த தீர்த்தத்துக்கு கோட்டி ருத்ர தீர்த்தம்னு பேரு. சுவாமி, இப்படி எத்தனை தீர்த்தங்கள் பேர் சொன்னாலும் எல்லாமே மகேந்திரகிரி மலை மேல இருந்து வரக்கூடிய கங்கையினுடைய இன்னொரு கிளை நதியான சிந்து நதின்னு சொல்லக்கூடிய நம்பியாறு தான். அது ஒரு இடத்துல ஒருத்தர் தபஸ் பண்ணினதுனாலே அவளுடைய பெயரால வழங்கப்படுறது அப்படின்னு இந்த கோட்டி ருத்ர தீர்த்தம், இதுக்கு முன்னாலே பார்த்த திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்றதெல்லாம் ஒரே தீர்த்தம் அப்படின்னாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்த பெயர் வந்ததுன்றது புரிஞ்சுக்கணும். இப்படி ருத்ரனுடையதான கலங்கமும் தீர்ந்தது, சாபமும் தீர்ந்தது. அப்படி குறுங்குடி நாச்சியார் பிச்சையிட கபாலம் கழண்டு விழுந்து சாப விமோசனம் பெற்ற ருத்ரன் தான் நன்றியோட கூட அந்த பகவானை சேவித்துக் கொண்டு இன்னைக்கு சைட்ல நின்றுட்டு இருக்கான். அவனை நம்மாழ்வார் மங்களாதாசனம் பண்றச்ச பெருமாள பக்கம் நின்ற அப்படின்னு இவனை குறிப்பிட்டார். பக்கம் யாரு நிப்பா? பெருமாளை சேவிக்க போறவாதான் ஒண்ணு வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ நின்று சேவிப்பா. இப்ப ருத்ரன் எங்க இருக்கான்னா பெருமாளுக்கு இடது பக்கத்துல இருக்கான். ஏன் இடத்துல பக்கத்துல இருக்கான் அப்படின்னா, பெருமாளை திருவாராதனம் பண்றவா வலது பக்கத்துல இருக்கிறச்ச சேவிக்கிறவா இடது பக்கத்துல தான் இருக்கணும். இப்ப நிறைய பேர் இருக்கோம் சுவாமி, வேற வழி இல்ல, இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர்னு 2 பக்கம் நிக்க வைக்கிறான்னா அது கதை வேற. அர்ச்சகர் மாத்திரமே இருக்காரு, நாம மட்டுமே இருக்கோம்னா நாமளும் அர்ச்சகர் இருக்கிற பக்கமே நின்றோம்னு வச்சுக்கோங்க, அவர் ஹார்த்தி காட்டுறச்ச பெருமாளை அப்படியே மறைச்சுப்பார். அவருடைய முதுகுதான் நமக்கு தெரியும், பெருமாள் சேவையாக மாட்டார். அப்ப விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, அர்ச்சக சுவாமி வலது பக்கம் இருக்காரு அப்படின்னா நாம இடது பக்கத்துல இருந்து சேவிக்கலாம்னு எதிர்பக்கம் நிப்பா. அந்த மாதிரி விஸ்வக்சேனர் இங்க வலது பக்கத்துல இருந்துட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆராதகரா இருந்ததுனால இடது பக்கத்துல இருந்து ருத்ரன் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான். அப்படிதான் சிவன் கோவிலுக்குள்ள வந்தான். அதனாலதான் இன்னைக்கும் பெருமாளுடைய பிரசாதத்தை ருத்ரனுக்கு கண்டருள பண்றான். பெருமாள் திருவாராதனம் எல்லாம் ஆகி பெருமாள் சாட்ட பிரசாதம் மிச்சம், அந்த சேஷத்தை பகவத் பிரசாதத்தை அதுதான் ருத்ரனுக்கு படைக்கிறா. பெருமாளுடைய பிரசாதத்தை சாட்டுண்டு பக்தனாக அங்க இருந்து கொண்டிருக்கிறான். அதனால இன்னைக்கும் இந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள் பெருமாள் திருவாராதனம் எல்லாம் முடிந்து எல்லாம் சரியானா விட்டு தீர்த்தம் எல்லாம் வாங்கிண்டு அப்படியே அந்த ருத்ரன் சன்னதிக்கு முன்னால சேவிக்கலாம் மாட்டா, கையெல்லாம் கூப்ப மாட்டா. பக்கம் நின்றாருக்கு ஏதேனும் குறைவுண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பா. அப்படின்னா உனக்கு சாதம் எல்லாம் போடுறாளா, நன்னா பாத்துக்கிறாளா, உன்ன பெருமாள் தீர்த்தம் பெருமாள் பிரசாதம் எல்லாம் கிடைக்கிறதா, உனக்கு ஒரு குறையும் இல்லையா அப்படின்னு பெருமாளுடைய பிரதிநிதியா விஸ்வக்சேனர் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய தர்மகர்த்தாவான ஜீயர் சுவாமி கேட்கறதுன்னு ஒரு வழக்கம். பக்கம் நின்றாருக்கு குறைவுண்டா அப்படின்னு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி ருத்ரனுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. ருத்ரன் தெய்வம் எல்லாம் கிடையாது. இங்க பெருமாளாலே சாப விமோசனம் தீரப்பெற்றவன், அதுதான் இது ஒண்ணு. இதன் பிறகு அம்மா வேற ஏதானும் இந்த ஸ்தலத்தை பத்தின பெருமைகள் இருந்தா சொல்லு, வேற ஏதானும் தீர்த்தங்கள் இருக்கா? இப்பவே திருப்பார்கடல் தீர்த்தம், நம்பியாறுன்னு சொல்லக்கூடிய சிந்து நதி, அதன் பிறகு கோட்டி ருத்ர தீர்த்தம்னு 3 தீர்த்தத்தினுடைய பெருமையை சொன்னாய். வேற ஏதானும் தீர்த்தம் இருக்கா சொல்லுன்னா இருக்கு. கரதோய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு.
அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்றேன் கேளு அப்படின்னு கங்கை நாரதருக்கு மேல சொல்ல ஆரம்பிக்கிறா. கரதோய தீர்த்தம்னு சொல்லக்கூடியது ஆழ்வாராலே கரண்டம் ஆடு பொய்கை என்று தமிழிலே திருமழிசை பிரானாலே ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான தீர்த்தம் அது. அந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய பிராகாரத்திற்கு கரண்டமாடு பிராகாரம் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம் ஆலய தரிசனம் பண்றச்ச. அந்த தீர்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே கரதோய தீர்த்தம், தமிழிலே கரண்டம் ஆடு பொய்கை, பொய்கைனா குளம் அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி சொல்றா. உடனே நாரதர் என்ன பண்ணார், இந்த கரண்டமாடு பொய்கைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய பெருமையை கேட்ட உடனே நாரதருக்கு இதுல தீர்த்தம் ஆடணும்ன்ற ஆசை வந்து கொடுத்து, அம்மா போறோம், நீ பாட்டுக்கு இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லிண்டே போற, இது வரைக்கும் கேட்டதுக்கே மனசு உடம்பு கால்லாம் இங்க நிக்கல. எனக்கு என் மனசெல்லாம் எப்பயோ திருக்குறுங்குடிக்கு போய் சேர்ந்து கொடுத்தோம். இங்க இருந்து நான் திருக்குறுங்குடிக்கு போக வேண்டியதுதான் பாக்கி. இது வரைக்கும் சொன்னதே போறோம். நான் போய் இந்த தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சு அவனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறேன். இத்தனை தூரம் பொறுமையா எனக்கு சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு கங்கையை சேவிச்சுட்டு நாரதர் அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பி உடனே கங்கை சரி போயிட்டு வான்னு சொன்ன உடனே விடைபெற்று கொண்டு திருக்குறுங்குடிக்கு வந்து க்ஷீராப்தி தீர்த்தம்னு சொன்ன திருப்பார்கடல் தீர்த்தத்துல தீர்த்தமாடி திருப்பார்கடல் நம்பியை சேவித்தார். சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தமாடினார். கோட்டி ருத்ர தீர்த்தத்திலே தீர்த்தமாடினார். நிருசிம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நிருசிம்மனுடைய சம்பந்தம் பெற்ற தீர்த்தத்திலே தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிட்டு நிருசிம்மனை சேவித்தார். இந்த நிருசிம்ம தீர்த்தம்ன்றது எதுன்னா, திருக்குறுங்குடி நம்பி சன்னதி தெரு இருக்கு, சன்னதி வீதி. அந்த சன்னதி வீதிக்கு கோடியில பெருமாள் சன்னதிக்கு இடது பக்கம், நமக்கு வலது பக்கத்திலே மெயின் ரோட்லயே ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த பெரிய குளம் தான் நரசிம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய குளம். அந்த கரையிலே ரெட்ட நரசிம்மர் சன்னதின்னு 2 நிருசிம்மர்கள் எழுந்தருள் இருக்கா. 2 நிருசிம்மனும் ஒரே மாதிரி தான் இருப்பா, மூலவர்களவா. அவளுக்கு நித்தியம் திருவாராதனம் தலையம் எல்லாம் உண்டு. ஆனா எப்பவும் அவளை சேவிக்க முடியாது. அர்ச்சகர் வந்து தலையம்சம் பண்றச்ச சேவிக்கலாம். மற்றபடி அவளை சேவிக்கணும்னா அந்த கதவு சாவி துவாரம் வழியா தான் சேவிக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் நிருசிம்மர்களினுடைய சம்பந்தமுடைய தீர்த்தம், நிருசிம்ம தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடுறதோ புரோக்ஷணம் பண்ணிக்கிறதோ பெருமாளை சேவிக்கிறதோ ஸ்வரூபம். ஆனா அந்த தீர்த்தத்துல பெரும்பாலும் தீர்த்தம் இருந்து அடியனே பார்த்ததில்லை, வறண்டுதான் இருக்கும் அது. அப்படி தீர்த்தம் இருக்கிற சமயத்துல, மழை சமயத்துல தீர்த்தம் ஆடுறதுக்கோ புரோக்ஷிச்சுக்கிறதுக்கோ ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுன்னா சந்தோஷம். அந்த நிருசிம்ம தீர்த்தத்துல தீர்த்தமாடி நிருசிம்மாவை சேவித்தார். சேவிச்சுட்டு கரதோய தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு பெருமாளை திருவாராதனம் பண்ணலாம்னு போனார். அது என்ன அப்படின்னா, திருக்குறுங்குடிக்குள்ள நுழைஞ்சா விட்டு என்னென்ன தீர்த்தங்கள் வருதோ கிரமேண எல்லா தீர்த்தத்திலையும் மூழ்கி தீர்த்தமாடிண்டு அங்கங்க இருக்கிற பெருமாளை எல்லாம் கிரமமா சேவிச்சுட்டு வர்றார் நாரதர். அப்படிதான் சேவிக்கணும் பெருமாளை. நம்மளாட்டமா எங்கேயோ ரூம் போட்டு ரூம்ல தீர்த்தமாடிட்டோ அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு நேரம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு நேரம் வர்றதுன்றதெல்லாம் கூடாது. இப்படிதான் அனுபவிக்கணும் முறை. அது நம்மளால முடியலன்றது வேற கதை. ஆனா இப்படிதான் பண்ணணும்னு சம்பிரதாயம். நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் அப்படிதான் பண்ணினான். அந்த மாதிரி நாரதர் ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தையும் கங்கை சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த பக்தியோடு கூட அந்த தீர்த்தத்தை பணிந்து கைகூப்பி அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்துக்கு அந்த பெருமையை கொடுத்த அந்த எம்பெருமான்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு கடைசியா வரார். முதல்ல திருப்பார்கடல் தீர்த்தம், அங்க தீர்த்தமாடி அந்த பெருமாளை சேவிச்சா எடுத்து, அடுத்து கோவிலுக்கு போகக்கூடிய வழியிலே நரசிம்ம தீர்த்தம், அங்க தீர்த்தமாடி நிருசிம்மனை சேவிச்சுடலாம். அடுத்தது ருத்ரகோடி தீர்த்தம், அங்க தீர்த்தமாடி விட்டு கோவிலுக்குள்ள வரச்ச பெருமாளுடைய பிராகாரத்திலே இருக்கக்கூடியது கரண்டமாடு பொய்கை. அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கக்கூடியதான தடாகம் தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல வந்து தீர்த்தமாடினார். தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு பெருமாளை திருவாராதனம் பண்ணினார். பெருமாளை நன்னா சேவித்தார். சேவிச்சுட்டு வெளியில வரார். பெருமாளை பிரதட்சிணம் பண்ணலான்னு வரச்ச அந்த கரதோய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கரண்டு மாடு பொய்கை இருக்கு பாருங்க, அந்த பொய்கையினுடைய கரைக்கு பிரதட்சிணமா வந்துட்டு இருக்காரு. வரச்ச அங்கே ஒரு கரண்ட பட்சி, அதாவது நீர் காக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான பட்சி, அதுக்குதான் கரண்டம்னு பேரு. அது நிறைய இருக்குமா இந்த குளத்துல. அதெல்லாம் வந்து அப்படி சந்தோஷமா நன்னா குளிர்ச்சியா அப்படியே இந்த ஜலத்துல இருந்துட்டு ஆனந்தமா நடனமாடின்னு இருக்கான். எதுக்காகன்னா
இந்த ஜலத்துல மீன்கள்லாம் நல்லா பெருசு பெருசா பருத்து வளர்ந்துருக்கு. அந்த மீன்கள் சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடுறது. இந்த மீன் நல்லா கொழுத்து போய் துள்ளி குதிக்கிறது பாருங்க, அதை அப்படியே வாயால கேட்ச் பண்ணி சாப்பிடணும்னு இந்த நீர்க்காக்கை வந்து இது அப்படியே டான்ஸ் ஆடுறாப்புல ஸ்டெப் போட்டு அப்படியே போய் ஆகாசத்துல வந்து மூழ்கிறதாம். இந்த மீன் போய் அப்படியே துள்ளி குதிக்கிறது, அத்த போய் இந்த நீர்க்காக்கைன்னு சொல்லக்கூடிய கரண்ட பட்சி அப்படியே வந்து ஸ்பேஸ்ல போய் அப்படியே வந்து ஒரு சாகசம் பண்ணி அப்படியே முழுங்குறது. இப்படி எல்லா பிராணிகளும் சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கக்கூடிய பொய்கையானபடியினாலே கரண்டம் ஆடு பொய்கை. நீர்க்கோழி நீர்க்காக்கை சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட கூட ஆனந்த நடனமாடக்கூடிய பொய்கைன்னு கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் அப்படின்னு ஆச்சரியமா திருமழிசை பிரான் பாடினார் இல்லையோ. அந்த கரண்டமாடு பொய்கைன்னு பெயர் வந்ததுக்கு காரணம் இதுல நிறைய கரண்ட பட்சிகள் வசிக்கக்கூடியது. அதுல ஒரு கரண்ட பட்சி ஒரு நீர்க்காக்கை அப்படி ஆடிக்கொண்டே மேல வந்துதான். அப்படி சந்தோஷமா ஆடிண்டு லேசா அப்படி மேல பறக்கிறது, லேசா பறக்கிறது, ஒரு 2 அடி 3 அடி பறக்கிறது. பறந்துட்டு ஸ்ரீமன் நாராயண பாகிமாம் அப்படின்னு உறக்க கத்திட்டு அந்த தீர்த்தத்துல மூழ்கித்தான். மூழ்கின பறவைய காணல. நாரதர் என்னாச்சு பறவைக்கு? ஒரு பறவை வாய் திறந்து ஸ்ரீமன் நாராயண பாகிமாம் என்னை காப்பாத்து, உன் திருவடிகளை நான் சரணமா அடையிறேன் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. சரி தீர்த்தம் ஆடித்து வெளில வரலையே, என்ன ஆச்சுன்னு பார்த்தா உடனே மேல நிமிந்து பாக்குறாரு நாரதர். ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து ஒரு திவ்ய விமானம் வருது. அந்த விமானத்தில இருந்து திவ்ய புருஷர்கள் 4 பேர் இறங்கி வந்து இந்த பறவை அப்படி தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு அந்த திவ்ய விமானத்தில் ஏற்றி சூரிய மண்டலம் வழியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனாலாம் இந்த பறவையை. அப்போ இந்த க்ஷேத்திரத்திலே இந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற ஏதாவது ஒரு தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி இந்த எம்பெருமானை பாகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னு சரணாகதி பண்றவாளுக்கு சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் என்பதை இந்த கரண்ட பக்ஷி காட்டி கொடுக்கிறது நாரதருக்கு. சுவாமி இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கங்காதேவி இந்த கரதோய தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதும் நாரதர் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையும் பொறுமையா கேட்டவர், நீ சொல்லுமா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு போறேன், உன்னை விட்டா யார் சொல்ல போறான்னு கேட்டு இருக்கணுமோ இல்லையோ. ஆனா இவர் என்ன பண்ணினார்? அம்மா போறோம், நீ இதுவரைக்கும் சொன்னதுக்கே மனசு எப்பயோ அங்க போயிடுத்து நான் கிளம்பணும் நான் வரேன்னு போனாரு. அது அழகா? இப்போ பெருமாள் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இன்னொரு பாகவதால் மூலமா கேட்கறது உத்தமம் அப்படின்றது ஒரு பட்சம். இன்னொன்னும் அவாவாளுக்கே சொந்த அனுபவங்களும் ஏற்படணுமோ இல்லையோ. யாரோ கேட்டா காதால கேட்டோம் அதோட போயிடுத்து. எனக்கு சுவாமி நீங்க என்னென்னமோ கதை சொல்றீங்க, நான் போனேன் சாதாரணமா இருந்தார் பெருமாள் சேவிச்சேன், அர்ச்சகர் 2 விசம் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு இல்லாம அவாவாளுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டா அதை என்னைக்கும் மறக்க முடியாதோ இல்லையோ. நிறைய பேர் வந்து சொல்லுவா, சுவாமி நீங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அதை நான் அப்படியே கேட்டு மனசுல நினைச்சுட்டு போனேன், நீங்க நம்ப மாட்டேங்க, அர்ச்சகர் இந்த மாதிரி சொன்னார், இப்படி நடந்தது, பெருமாள் எனக்கு இப்படி சேவை சாதிச்சான், இல்ல அன்னைக்கு ராத்திரி பெருமாள் சொப்பனத்துல வந்து எனக்கு இப்படி பண்ணான், எனக்கு இந்த மாதிரி விசேஷமான பிரசாதம் கிடைச்சது, என்ன வந்து பெருமாளுக்கு வந்து கோலம் போட சொன்னா, என்ன பெருமாளை ஏழை பண்ண சொன்னா, எனக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ண சொன்னான்னு ஏதாவது ஒரு கைங்கரியம் கிடைச்சது, அந்த பெருமாள் என்ன விசேஷமா அனுகிரகிச்சான்னு நிறைய பாகவதா சொல்லுவா அடியனண்டு. அந்த மாதிரி அவளுக்கே ஒரு விசேஷ அனுபவம் ஏற்படுறதுன்றது ஒரு விசேஷம் இல்லையோ. அதனால இத்தனை பிரபாவத்தையும் கங்காதேவியினுடைய வாயாலே கேட்ட நாரதருக்கு இந்த கரதோய புஷ்கரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்டமாடு பொய்கையினுடைய பிரபாவம் நேரே புரியட்டும். சுவாமி எத்தனை பிரபாவத்தை ஒருத்தர் வாயில கேட்டாலும் நாம நேரே அனுபவிக்கிறது போல வராதோ இல்லையோ, இந்த அனுபவத்தையும் நாரதருக்கு தரணும்னு பகவானுடைய சங்கல்பம். உடனே நாரதர் கிளப்பிட்டான் அங்க இருந்து. பகவானுடைய சங்கல்பத்தை புரிஞ்சுட்ட கங்கையும் சரி போதும்னு நிறுத்திட்டு போயிட்டா. இப்ப இதுவரைக்கும் எல்லா பிரபாவத்தையும் கங்கையினுடைய வாயால கேட்ட நாரதர் இப்ப கண்ணால பாக்குறார். ஒரு ராட்சசனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தான், ஒரு பிராமணனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தான், ஒரு ரிஷிக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தான், ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்தான் அப்படின்னு எல்லாம் கங்கை சொல்ல கேட்ட நாரதர், ஆமா இதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம், என்னுடைய கண் முன்னாலேயே ஒரு நீர்க்காக்கை வாயை திறந்து ஸ்ரீமன் நாராயண பாகிமாம்னு சொல்லி தீர்த்தமாடின உடனே ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து திவ்ய விமானத்துல திவ்ய புருஷா வந்து அந்த வைகுண்டத்துக்கு அந்த பட்சியை அழிச்சுட்டு போறான்னா எப்பேற்பட்ட புனிதமான க்ஷேத்திரம். அந்த பழமொழி இப்ப புரிஞ்சு போயிடுதா? திருக்குறுங்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடு தூரம் அப்படின்னு. இந்த நீர்க்காக்கை கரண்டமாடு பொய்கையில குளிச்சு ஸ்ரீமன் நாராயண பாகிமாம்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் நாராயணனுக்கு கேட்கறது, பெருமாளுடைய அடியவர்கள் வந்து இந்த பட்சிய விமானத்துல ஏத்திட்டு போறா, இது முக்த தசையில அங்க சூரிய மண்டலம் வழியா வைகுண்டத்துக்கு போய் அங்க மோட்சத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த மனசுல பெருமாளுக்கு கோபுரம் விமானம் பிராகாரம் எல்லாம் கட்டினானே ஒரு பரம பாகவதோத்தமனான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணன், அவனும் பெருமாளை நினைச்சிருந்த போது பெருமாள் ஒரு க்ஷணத்துல வந்து வைகுண்டத்தை வைச்சுட்டு போனான். இப்படி பல பேர் இங்க இருந்து வைகுண்டம் போயிருக்கா. அதனால திருக்குறுங்குடியிலிருந்து வைகுண்டம் கூப்பிடு தூரம் என்கிற பழமொழி இப்படித்தான் வந்தது.
இப்போ இந்த கரதோய தீர்த்தத்தினுடைய பெருமையை நாரதர் நேரிலேயே பார்த்துட்டார். அதனாலதான் திருமழிசை பிரான் இங்க இத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் மோட்சம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும், மோட்சத்தை தவிர வேற எதையும் நாங்க ஆசைப்படுறவா இல்ல, நாங்கெல்லாம் பரமைகாந்திகள், வைராக்கியம் இருக்கிறவா, அல்லது மோட்சமே வரச்ச அதோட சேர்ந்து என்னென்ன பலன்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையோ அதெல்லாம் பெருமாள் தாயார் கொடுக்கக்கூடியவா தான். அதையும் பார்த்துட்டு இருக்கோமே. ருத்ரனுடைய சாபத்தை தீத்தா, ருத்ரனுடைய கபாலம் கழண்டு விழுந்தது, அவனுக்கு பவித்திர தன்மையை ஏற்படுத்தினா, தேவர்களுக்கு சாகாத வரத்தை கொடுத்தா, செல்வம் கொடுத்தா, அந்த மாதிரி என்னென்னமோ கிடைக்கிறது. அதனால மோட்சமே தரான்னு சொல்றச்சே, மோட்சத்தோட கூட என்னென்ன தேவையோ வாழற வரைக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுக்குறா பெருமாள் தாயார். அதனால நாம மோட்சத்தை மாத்திரம் கேட்டா நமக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்குறான்றபடினால மோட்சம் தரக்கூடிய கரதோய தீர்த்தத்தை பத்தி திருமழிசை பிரான் பாடியிருக்கிறார், கரண்டமாடு பொய்கையுள் அப்படின்னு. அதை ஆச்சரியமா நாரதர் நேர்ல சேவித்தார். இப்படி நாரதர் கொஞ்ச காலம் அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை அனுபவித்துக் கொண்டு எல்லா தீர்த்தங்களையும் தீர்த்தமாடிண்டு, கரதோய தீர்த்தத்துல எல்லாம் தீர்த்தமாடிண்டு, நம்பி பெருமாளை சேவிச்சுண்டு திருவாராதனம் பண்ணிண்டு பல காலம் வசிக்கிறார் நாரதரங்க. அப்படி வசிச்சுட்டு வர போது அந்த கரதோய தீர்த்தத்திற்கு கூப்பிடு தூரம், அதாவது கொஞ்சம் கிட்டக்க, இந்த தீர்த்தத்துல இருந்து கூட்டா அங்க கேட்கும், அங்கிருந்து கூட்டா இந்த தீர்த்தத்து கரையில குளிக்கிறவாளுக்கு கேட்கும். அந்த மாதிரி கூப்பிடு தூரத்துல ஒருத்தன் நம்பி திருக்குறுங்குடி எம்பெருமானே சுந்தர பரிபூர்ணா அப்படின்னு பெருமாளை நோக்கி துதிச்சு சேவிச்சுட்டு இருக்கான். அவன் தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தம் ஆடல, கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கல, இந்த தீர்த்தத்துல இருந்து கூப்பிடுற தூரத்துல நின்றுட்டு பெருமாள் கோவிலை நோக்கி பெருமாளுடைய பெயரை சொல்லி கை கூப்பி சேவிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல யம தூதர்கள் வந்து அவனை பாச கைத்த போட்டு அவன் கழுத்துல போட்டு இருக்கிறான் அவனை. அதாவது அவன் போகக்கூடிய சமயம் வந்துடுத்து, அதை உணர்ந்தானோ என்னமோ பெருமாளை நோக்கி கோவிலுக்குள்ள கூட வரலாம, தீர்த்தமாடல, கோவிலுக்குள்ள வந்து பெருமாளை சேவிக்கல, எங்கேயோ வீதியில இருந்துட்டு பெருமாளை நோக்கி நம்பின்னு கூட்டான். அவன் உயிர் போகக்கூடிய சமயம் வந்துடுத்து, யம தூதர்கள் வந்து அவன் கழுத்துல பாச கைத்த போட்டு இழுக்கிறார். உடனே விஸ்வக்சேனர் பார்த்தார், இது என்னடா இது, இந்த திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய சன்னதியில அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஒருத்தன் வைகுண்டம் போனமே ஒழிய கேவலம் யமனுக்கு வசப்பட்டு நரகயாதனை அனுபவிக்கலாமா? அப்புறம் இந்த பெருமாள் இங்க எழுந்தருள் இருக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த பெருமாளுடைய அடியவர்களான பாகவதால் எல்லாம் இவனுக்கு திருவாராதனம் பண்ணி இவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு இங்க வாசம் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கேன்னு விஸ்வக்சேனருக்கு கோபம் வந்துடுத்து யமதூதால பார்த்து. உடனே என்ன பண்ணினார் விஸ்வக்சேனர், தன்னுடைய பரிஜனங்கள், அதாவது விஸ்வக்சேனருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பரிஜனங்கள் சில பேர் வைகுண்டத்துல நித்தியசூரிகளா இருப்பா, அவளுக்கெல்லாம் இவர் தான் தலைவர். அவளை உடனே கூட்டு இது என்ன பெருமாளுடைய திருவடிவாரத்துல இந்த வைகுண்டம் தரக்கூடிய கரதோய தீர்த்தத்தினுடைய கூப்பிடு தூரத்துல ஒருத்தன் உயிர் போறதுன்னா அவன் அழிச்சுண்டு போறதுக்கு ஏமா வந்திருக்கானே, என்ன நடக்கிறது இதெல்லாம்? ஸ்ரீ வைஷ்ணவால் இடத்துல, பிரபன்னால் இடத்துல உயிர் போகக்கூடிய சமயத்துல பெருமாளுடைய பேரை சொன்னவன் இடத்துல யமனுக்கு பயம் இல்லாத போயிடுத்து, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விஸ்வக்சேனர் கோவம் வந்துடுத்து. உடனே மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நாங்க இப்பவே போய் என்னன்னு பாக்குறோம்னு பரிஜனங்கள் எல்லாம் விஸ்வக்சேனரை சேவிச்சுட்டு யம தூதர்களோட வாதம் பண்றா. போறவனுடைய உயிரை எடுத்துட்டு போறது உங்களுடைய தர்மம் இல்லைன்னல, அவன் பக்தி யோகமோ சரணாகத்தியோ பண்ணி மோட்சம் போகும்படியான தகுதி உடையவனாக இருந்தால் அவனை விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்துக்கு தான் அழிச்சுட்டு போவான்னு உங்களுக்கு தெரியும். சுவாமி இவன் பக்தியம் பண்ணல, பிரபத்தியம் பண்ணல, சரி சந்தோஷம். பெருமாளுடைய கஷேத்திரத்திலே பெருமாளுடைய கரதோய தீர்த்தத்துக்கு கூப்பிடு தூரத்துல நின்றுண்டு உயிர் போகக்கூடிய திசையில பெருமாளுடைய பேரை சுயநினைவோடு சொல்லியிருக்கான். இவன் காப்பாத்துறாப்பான்னு கூட்டிருக்கான், வாயால திறந்து பிரார்த்திச்சிருக்கான் பெருமாளை. ஒருத்தன் நினைவே இல்லாம யாரையோ நினைச்சுண்டு எத்தையோ நினைச்சுண்டு தூக்கத்துல உளறினா கூட அவன் உயிர் போற திசையில பெருமாள் பேரை நாராயணா கேசவா ராகவான்னு சொல்லிட்டானா அவனுக்கு மோட்சம்னு நீ கேட்டிருக்கியோன்னு? பாகவதத்துல எல்லாம் அஜாமிலன் கதையில எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களோன்னு? இத்தனை தெரிந்திருந்தும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதாலிடத்திலே பயம் இல்லாமல் பெருமாள் வந்து இங்கு நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரு. சித்தாசிரமம் இது, பெருமாளுடைய ஆசிரமம், பெருமாளுடைய வீடு மாதிரி இது. அங்க பெருமாள் இருக்கார், விஸ்வக்சேனர் இருக்கார், இத்தனை வைஷ்ணவ பரிஜனங்கள்லாம் இருக்கா, இத்தனை ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஒருத்தனை யமலோகத்தை வைஷ்ணு போற தைரியம் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவள்கிட்ட வாதம் பண்ணி அவ சுவாமியும் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போயிடுறா. உடனே விஷ்ணு தூதா வைகுண்டத்திலேருந்து விமானத்தை வரவழைத்து ஆச்சரியமா நம்பி காப்பாத்துன்னு சொன்ன அந்த ஒருத்தனை, ஊர் பேர் தெரியாத அந்த ஒருத்தனை வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கிறா. இப்படி பக்தியோ பிரபத்தியோ பண்ணாதவனா இருந்தாலும் கூட இந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தை, இந்த தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்டவனாக
அவன் பிராணன் போற சமயத்துல இந்த க்ஷேத்திரத்துல வந்து பெருமாள் திருநாமத்தை சொல்ற போது அவன் யமனுக்கு வசப்படுவதில்லை, அவன் வைகுண்டம் போகிறான் அப்படின்ற விஷயத்தையும் நாரதர் தன் கண்ணால பார்த்தார். அத நாரதர் ஆச்சரியமா வியாசருக்கும் வைசம்பாயனருக்கும் பின்னாடி சொல்றார். முதல்ல வைசம்பாயனர் தான் வியாசரை போய் திருக்குறங்குடியினுடைய பெருமையை சொல்லணும்னு கேட்டார். அப்போ ஏற்கனவே நாரதருக்கு கங்கை சொல்றா, நாரதர் பல வருஷம் இங்க தங்கி இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுட்டு இருக்கிறச்சேயே நாரதர் அங்க வந்துட்டார், அவர் வாயால சொல்லிட்டு இருக்கார். இப்படி நாரதரால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், கங்கை சொன்னது போக நாரதர் நேர்ல கண்டு அனுபவிச்ச விஷயங்கள் இதெல்லாம். இந்த விஷ்ணு தூதா கடைசியா யம தூதாலாண்ட என்ன சொல்லி அனுப்புறா தெரியுமா? எப்ப ஒருத்தன் இந்த மகா கஷேத்திரத்துக்கு வந்து வாயை திறந்து பெருமாளுடைய பேரை சொல்லிட்டானோ அவன் மகா பாவியாகவே இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே, அந்த தீர்த்த கரையிலே நின்று கொண்டு பெருமாளை கூப்பிடக்கூடிய மகிமையினாலே, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய பேரை சொன்னபடியினாலே அவனுக்கு நரகம் சம்பவிக்கவில்லை. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் நரகம் போகக்கூடிய தகுதியை இழந்துட்டான், வைகுண்டம் போகக்கூடிய தகுதி தான் அவனுக்கு உண்டு. அதனால நீங்க போங்கன்னு சொல்லி அவளோட யுத்தம் பண்ணி, யம தூதர்கள்லாம் ஒரு பொருட்டே இல்ல, உங்க தலைவன் யமனே வந்தாலும் சிரச்சேதம் பண்ணிடுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ சக்கரவர்த்தியான விஸ்வக்சேனர் அவருடைய பரிஜனங்கள் தான் பெருமாள் பிராட்டிக்கு அடுத்தபடியா எல்லாம். தேவதாந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டவாதான். எப்ப வைகுண்டம் புகக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை நீங்க கவர்ந்துட்டு போலான்னு நினைக்கிறீங்களோ, நீங்க மட்டும் இல்ல உங்க யமனுக்கே பதவி போயிடும், சிரச்சேதம் பண்ணிடுவோம், யமலோகத்தையே அழிச்சிடுவோம்னு மிரட்டி அனுப்புறா. சுவாமி, பெருமாளுடைய ஒரு அடியவர் விஸ்வக்சேனர், அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா இவ்வளவு தூரம் யமனை மிரட்டுறான்னா அப்ப பாகவதாளுடைய பெருமையை பாருங்க. ஏன்னா பாகவதாளுக்கு பகவான் சுவாமி, பகவான் தான் எல்லோருக்கும் சுவாமி. பெரிய சுவாமியின் இடத்துல இருக்கக்கூடியவாளுக்கு எல்லா தைரியமும் உண்டோ இல்லையோ, அதனாலதான் இவாள்லாம் ருத்ரன் முதலானவர்களையும் மிரட்டுறா, யமனை மிரட்டுறா, பிரம்மாவை மிரட்டுறான்னா, மிரட்டுறதுன்னா சுவாமி அராஜகம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு மிரட்டல. அவ தங்களுடைய ஸ்வரூபத்தை தர்மத்தை மறந்து தப்பு பண்ற போது அன்பா சொல்லி புரிய வைக்கணும்னு எடுத்து சொல்றா. அப்பயும் என் காரியத்தை நான் பண்ணுவேன், அவன் வாதம் பண்றச்ச வேற வழி இல்லாம என்ன நடக்கிறது, அவளை வந்து கொஞ்சம் கடுவா சொன்னாதான் அவ பயந்து போவான்னு மிரட்ட வேண்டி வருது. இதே மாதிரிதான் வீக்ஷாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் ஸ்தலபுராணத்தை அனுபவிக்கிற போதும் வீரராகவன் சயனிச்சுட்டு இருக்கிற கோவிலுக்கு சமீபத்துல ஒருத்தன் போறச்ச அவனை யமன் வந்து அழிச்சுட்டு போன போது வீரராகவன் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளை வைத்து, அங்க இருக்கக்கூடிய விஸ்வக்சேனரை வைத்து, என்னுடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராணனை எப்படி யமன் கவர்ந்துட்டு போலாம், அவனுக்கு என்னை பத்தி சொல்லி பயமுறுத்தி அவனை துரத்திட்டோ அவனுக்கு மோட்சம் கொடுங்கன்னு சொல்லி விஸ்வக்சேனருக்கு நியமிக்க, வீரராகவனுடைய பிரபாவத்தினாலே திருவள்ளூர் கஷேத்திர மகாத்மியத்தினாலே அந்த மகாபாவிக்கும் வைகுண்டம் கிடைத்ததுன்னு பார்த்தோம், அங்கேயும் பார்த்தோம். இப்படி பெருமாள் கஷேத்திரத்துல போனா அவளுக்கு வந்து பெருமாளுடைய லோகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறச்ச நீங்கள்லாம் என்ன காரியம் பண்றீங்க, உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிடுறது அடிக்கடி உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் மறந்தா உங்க வேலைக்கும் உங்க லோகத்துக்கும், ஏன் உங்க தலைக்கு உங்க கழுத்துக்கே கூட கத்தி வரும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளை கண்டிக்க வேண்டியிருக்கிறதுனால அப்படி கண்டிக்கிறா. அவள்லாம் கோபமே வடிவானவர்கள் அல்ல, பரம சாத்விகா. அவள்லாம் எல்லாம் சரியா நடக்கணும். அதுவும் பெருமாளை சரணாகதி பண்ண ஒரு அடியவனுக்கு ஒருபோதும் துன்பம் நடந்து விடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையா இருக்கக்கூடியவா. இப்படி சொன்னார். சொன்ன உடனே இவா மன்னிச்சுடுங்கோன்னு தலைதறிக்க ஓடினா. ஓடி யமன்கிட்ட போய் நின்னா. யமன் இதெல்லாம் யமலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். யமனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுத்து, வயத்தை கலக்கிறது யமனுக்கு. நல்லா பயந்துட்டான் யமன். என்ன பண்ணா, எப்ப இவா வந்து நிப்பான்னு காத்துட்டு இருந்தவனாட்டம் இவாளை அடிக்கிறதுக்கு பாய்ந்து ரொம்ப கடிஞ்சுட்டான், ரொம்ப வச்சுட்டான். இவாளை வச்சுட்டே சொல்றான், அட பாவிகளா, நீங்க நம்முடைய யமலோக ராஜ்யத்துக்கே கேடு விளைவித்து விட்டீர்கள். அவன் நினைச்சிருந்தாலானா ஒரு க்ஷணம் இங்க வந்து இந்த யமலோகத்தையே அழிச்சுட்டு இருப்பா. நானு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாம்பல் ஆகி இருக்கணும். அவ்வளவு சக்தி படைத்தவா விஷ்ணு தூதாள்லாம். நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, பெருமாள் வந்து நம்மளை அழிக்கணும்னு இல்ல, அவளுக்கே அந்த சக்தி உண்டு. பெருமாள் உலகத்தை படைக்கிற போது என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய அடியவர்கள் என்னை பக்தி யோகமோ பிரபத்தியோ பண்ணி என்னை சாட்சாத்கரித்தவன், அல்லது பிராணன் போகக்கூடிய சமயத்துல என்னுடைய க்ஷேத்திரத்துல பிராணனை விடுறவன், என்னுடைய தீர்த்தத்துல பிராணனை விடுறவன், அல்லது என்னை பார்த்து கொண்டே பிராணன் விடுறவன், அல்லது என் பேரை சொல்லி கொண்டு பிராணன் விடுறவன், அல்லது என் மந்திரத்தை ஒருவர் காதிலே உச்சரிக்க கேட்டு அப்ப பிராணன் விடுறவன், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க மறந்துடணும். அவ கிட்டக்கே போக கூடாது. அவளை அழிச்சுட்டு போற தகுதி உங்களுக்கு இல்லை. அவளை என்னுடைய தூதர்களான விஷ்ணு தூதர்கள் அழிச்சுட்டு வந்து எங்க வைகுண்டத்துல விடுவா, அவ மோட்சம் போகக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டு
எனக்கும் உங்களுக்கும் நம்ம லோகத்துக்கும் உழ வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பார்த்தங்களடா பாவங்களா, ஒரு க்ஷணத்துல நாமெல்லாம் இல்லாத போட்டிருப்போமேன்னு பதறி போட்டான் யமன். பண்ணிட்டு பெருமாளுடைய பட்டியலின் படி பார்த்தா பெருமாள் விரும்பி வசிக்கக்கூடிய திருக்குறுங்குடி கஷேத்திரத்திலே வாசம் பண்ணக்கூடிய குறுங்குடி வாசிகளும் நமக்கு சாஸ்தியர்கள் அல்லர். அப்படின்னா அவ நம்முடைய சாசனத்துக்கு உட்பட்டவா கிடையாது. அவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவ உயிரை எடுத்துட்டு வரக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விஸ்வக்சேனரும் விஷ்ணுதூதாலும் பார்த்துப்பா, அவளுக்கு மோட்சம். அதனால நீங்க மகா பாவத்தை பெரிய கழுத்துக்கு கத்தி வர காரியத்தை பண்ண பாத்தீங்கோ, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதங்கோ. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சுவாமி, யமன் ஏன் இவ்வளவு பதறான் அப்படின்னா, பெருமாளால நியமிக்கப்பட்ட பல தேவதைகள்ல யமனும் ஒருத்தன், கால தேவதைன்னு அவன் காரியத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான். யமனை சொல்றச்ச யம தர்மராஜன் சொல்றது, அதாவது தர்மத்தை ஒரு நாளும் மீறினவன் கிடையாதவன். யார் உயிரை எப்ப எடுக்கக்கூடாதோ அப்ப எடுத்தவனும் கிடையாது, எடுக்க வேண்டிய உயிரை விட்டு வச்சவனும் கிடையாது, சரியா அவனுடைய காரியத்தை பண்றவன். இதுக்கு பெருமாள் அவனுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. என்னன்னா, யமனுக்கு நிறைய தூதர்கள் உண்டு, அவாதான் வந்து உயிர் எடுத்துன்னு போவா. ஆனா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, எல்லாம் சரியா காரியம் பண்றாளான்னு பார்க்க வேண்டியது யமனுடைய பொறுப்பு. யமலோகத்துல யம ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அங்க யமலோகத்துல யம பட்டர்கள், யம தூதர்கள், சித்திரகுப்தன் அவெல்லாம் அப்படியே அந்த அரண்மனையில உட்கார்ந்து இருப்பா சபையில. எல்லோருக்கும் மேல ராஜாவாட்டமா யமன் அப்படியே சிம்மாசனத்துல உயரமா உட்கார்ந்து இருப்பான். மேல கொலுப்படியில மேல கடைசி படியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கம்பீரமா உட்கார்ந்து இருப்பான் யமன். அந்த யமனுடைய தலைக்கு மேல ஒரு பெரிய மலை தொங்கின்னு இருக்கும். பெரிய மலை, எப்பேற்பட்ட மலை, மலை தொங்குமா எங்கேயானோ அங்க தொங்குறது. மலை தரையோட சேர்ந்துதானே இருக்கும், அங்க மலை தொங்குறது. தொங்குறதுன்னா என்ன, அப்படியே ஒரு கயத்துல கட்டினாப்புல தொங்குறது. எதால கட்டப்பட்டிருக்குன்னா நீண்ட ஒரு தலைமயிராலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் கேசம் நீளமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான கேசத்தை கொண்டு ஒரு மலையினுடைய முனையில அப்படியே லேசா ஒரு சுருக்கு முடி போட்டு அது அப்படியே ஆகாசத்துல தொங்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த மலையினுடைய உச்சி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஷார்ப்பா இருக்கிற இடத்துல முடி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்ப வேணாலும் அந்த முடியை அழுந்துண்டு விழும். மலை வந்து எவ்வளவு வெயிட், இது வெறும் கேசம். இப்படி தலைமயிராலே கட்டி தொங்க விடப்பட்ட ஒரு பெரிய மலை யமனுடைய தலைக்கு மேல தொங்கின்னு இருக்கு. அவன் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்துக்கு கீழே நெருப்பு ஆறு ஓடின்னு இருக்கும், அக்னி நதி. ஆத்துல தண்ணி ஓடிதானே பார்த்திருக்கோம், அங்க அப்படியே நெருப்பு குழம்பு ஓடின்னு இருக்கும். என்னைக்கு இவன் தப்பா தீர்ப்பு சொல்றானோ, என்னைக்கு இவன் தப்பா காரியம் பண்றானோ, என்னைக்கு இவன் தர்மத்தை இவன் விட்டுட்டானோ, அன்னைக்கு யாரும் எதுவும் பண்ணவே வேண்டாம். பெருமாள் வந்து விஷ்ணுதூதா வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இவனை மேல இருக்கிற அந்த மயிர் அருந்து அந்த மலை அப்படியே இவன் தலையில விழும். அவ்வளோ பெரிய மலை இவன் மேல விழுறது. என்ன ஆவான், உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தோடு கூட மொத்தமா குடும்பத்தோட சேர்ந்து கீழே ஓடின்னு இருக்கிற நெருப்பாறுல விழுந்து எழுந்து தப்பிச்சு வரதுக்கெல்லாம் முடியாது. கல்ல கட்டி கணத்துல இறக்கினாலே மீண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய மலையை போட்டு அழுத்தி நெருப்பு சமுத்திரத்துல விட்டா பொசுங்கி போயிடுவான், எலும்பு கூட கிடைக்காது. சஞ்சயனம் பண்றதுக்கு எலும்பு கூட கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு உயிர் பயத்தை யமனுக்கு காட்டி இருக்கிறபடினாலதான் யமன் பெருமாளுக்கு பயந்துட்டு ஒழுங்கா இருக்கான். அதனால ரொம்ப நடுங்கி போயிட்டான் யமன். உடனே நீங்க நல்ல வேலை விஷ்ணுதூதா அங்க வந்து சொன்ன உடனே சரின்னு புரிஞ்சுட்டு வந்தங்களே, இல்லைன்னா அவ கையால அழிந்திருப்பீங்கோ, எனக்கும் கேடு வந்திருக்கும். அட்லீஸ்ட் அப்பவாது வந்தீங்க, சந்தோஷம். வாங்கோ நாமெல்லாம் விஷ்ணுதூதாலையும் விஸ்வக்சேனரையும் பெருமாளையும் சேவிச்சு மன்னிப்பு கேட்டு வரலாம்னு சொல்லி யமன் அவனுடைய லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழிச்சுண்டு குடும்பத்தோட வந்து திருக்குறங்குடியில தீர்த்தமாடி விஸ்வக்சேனரை முன்னிட்டு கொண்டு விஷ்ணுதூதால இடத்துலாம் மன்னிப்பு கேட்டுட்டோ திருக்குறங்குடி நம்பி எம்பெருமான் தாயாரெல்லாம் சேவிச்சுட்டு கடைசி நேரத்துல உன்னுடைய கஷேத்திரத்துல வந்து உன்னுடைய தீர்த்தத்தின் கரையில உன்னுடைய பேரை சொன்ன ஒருத்தனை தப்பா புடிச்சுட்டு வர்றதுக்கு இருந்தோம், அது மகா பாவம். இனிமேல் அந்த மாதிரி மறந்தும் கூட பண்ணிட மாட்டோம், மன்னிச்சுடுப்பா. எங்க மேல எந்த கோபமும் உனக்கோ விஸ்வக்சேனருக்கோ விஷ்ணுதூதாலுக்கோ வேண்டாம்னு பதறி போய் மன்னிப்பு கேட்டுட்டு போனான். பெருமாள் உன்னை தண்டிக்கணும்ன்றது என் எண்ணம் கிடையாது. கடைசி சமயத்துல என் கஷேத்திரத்துக்கு வந்து என் பேரை சொன்னவன் அவன் வீணா போக கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய விஸ்வக்சேனருடைய விஷ்ணுதூதாலுடைய குறி. அதனால உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீ போய் தர்மம் தவறாமல் சர்வ ஜாக்கிரதையா, அதுவும் பாகவதால் இடத்துல சர்வ பயபக்தியோட ஒழுங்கா ராஜ்யம் பண்ணிட்டுன்னு பெருமாள் புத்தி சொல்லி அனுப்பி வச்சான். யமன் போய் சேர்ந்து இன்னைக்கும் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்றான், அவ மறந்தும் புறந்தொழா மாந்தர், பெருமாளை தவிர யாரையும் சேவிக்காத பாகவதான்னு தெரிஞ்சுடுத்துனா அவளை 2 பிரதட்சணம் பண்ணிட்டு விழுந்து சேவிச்சுட்டு முடிஞ்சா அவ கால அலம்பி சீபா தீர்த்தம் சாப்பிட்டு பெசாம வந்துடு, தப்சம் போச்சோன்னு ஓடி போயிடு. யாரானும் பெருமாள் பேரை சொல்லிட்டாலோ தெரியாம கழுத்துல கைத்த மாட்டினீங்களோ நாம காலி அப்படின்னு யமன் சொல்றான்னு ஆழ்வார் சாதிக்கிறார்.
இப்படியெல்லாம் வைஷ்ணவாளுடைய பெருமை இருக்கிறது. இதே மாதிரி நாரதர் இங்க வசிச்சுட்டு வரச்ச இன்னொரு ஆச்சரியமும் நாரதர் பார்த்தார். அப்போ பாண்டிய தேசம்னு சொல்லக்கூடிய தேச அதிபதியான ராஜா ஒருத்தன் இருந்தான். அவன் மணலூர்னு சொல்லக்கூடிய ஊர்ல வாசம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு தண்டகன்னு பேரு. அவனுக்கு ஒரு அழகான இளம்பெண் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிண்டா அந்த பொண்ணை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் அந்த பொண்ணு மேல கண்ணை வச்சுட்டான். அவ தீர்த்தம் ஆடுறதுக்கு குளத்துக்கோ அல்லது பூ பறிக்கிறதுக்கு தோப்புக்கோ போன போது அந்த பொண்ணை இந்த வனங்கள்ல தெரிஞ்சுட்டு இருக்கிற ராட்சசன் பார்த்துட்டான். கல்யாணம் பண்ணிண்டா இந்த பொண்ணு தான் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. இந்த தண்டகன்னு சொல்லக்கூடிய ராஜா கிட்ட போய் முறையா பொண்ணு கேட்கறான். உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, அவ இல்லாம வாழ மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். தண்டகன் சத்திரிய பெண்ணை சத்திரியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் சாஸ்திரம் சொல்றது. நீ மனுஷனே கிடையாது, ராட்சசன், உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? அழகான பொண்ணை கொடுத்து உன்னண்ட கொடுத்தேன், நீ ஏதானும் கோபத்துல அந்த பொண்ணை சம்ஹாரம் பண்ணி சாட்டியானா என்ன பண்றது? ராட்சசன் பசிக்கிறது, திடீர்னு பொண்ணையே பிடிச்சி ஆம்பியாலே பிடிச்சி வாயில போட்டுண்டானோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோன்னு. அதனால யமங்கிட்ட உயிரை கொடுக்குற மாதிரி என் பொண்ணு உன்னண்ட கொடுக்கறது, உன்னண்ட தரமாட்டேன் போன்னு சொல்லி அனுப்பிட்டான். உடனே இந்த ராட்சசனுக்கு பயங்கர கோபம் வந்துடுத்து. கோபம் வந்து, ஒரு ராட்சசன் இவ்வளவு பராக்கிரமமா இருக்கக்கூடியவன், வீரதீர பராக்கிரமசாலி, என் மேல ஒரு பயம் இல்லாம சர்வசாதாரணமா ஏதோ ஒரு வேலைக்காரங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றியே, வா நீயா நானா ஒரு கை பார்த்துடலான்னு 2 பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. பெரிய யுத்தத்துல 1000 இருந்தாலும் இந்த தண்டகன்னு சொல்லக்கூடியவன் சாதாரண மனுஷன் தானே, ராஜாவா இருந்தாலும். அவனுடைய வீரம் எல்லாம் மனுஷால வீரமா இருக்கிறவாளோட வேணா மோதிரத்துக்கு சரியா இருக்கும். ராட்சசன் இடத்துல அவன் வீரம் எல்லாம் விலை போகுமா? முரண் ஜெயிச்சுட்டான், தண்டகன் தோத்துட்டான். உடனே உங்க அப்பன் சண்டையில தோத்துட்டான், தோத்தவா ஜெயிச்சவா சொல்றத கேட்கணும், மரியாதையா என்னோட வந்துடுன்னு அந்த அழகான பொண்ணை வந்து என் கூட வான்னு கைபிடிச்சு இழுத்தான். உடனே இந்த தண்டகன் என்ன பண்ணினா, என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் பாகவதனா இருக்கக்கூடியவன். உடனே என்ன பண்ணா, அரண்மனை கஜானாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்வர்ணம், வெள்ளி, ரத்தனம், வைரம், அந்த மாதிரி நிறைய ரத்தனங்களை எல்லாம் ஒரு தட்டுல வச்சுண்டு ஆமடியால் அழிச்சுண்டு உடனே திருக்குறுங்குடிக்கு போனான். திருக்குறுங்குடி பாண்டிய தேசம் தானே, திருக்குறுங்குடி பாண்டிய நாட்டுல ஒரு திருப்பதி தானே. அப்போ அந்த மணலூர்னு சொல்லக்கூடியது திருக்குறுங்குடிக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு இடம். அதனால அந்த ரத்தனங்களை எல்லாம் பெருமாளுக்கு உபசாரமா எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் பெருமாள் சன்னதியில வச்சுட்டு, என்னால முடிந்த காணிக்கையா இந்த ரத்தனங்களை எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், நான் உன்னை தீர்க்கமா சரணாகதி பண்றேன், என் பொண்ணுன்னா எனக்கு உயிர் சுவாமி, அழகா இருப்பா, கிளி மாதிரி இருப்பா, அந்த பொண்ணை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்தாதானே எனக்கு சந்தோஷம், நான் நிம்மதியா கண்ண மூட முடியும். கேவலம் அவள் உடலிலே ஆசை இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் வந்து கேட்கறான், அவன் ஆசை தீர்ந்தா விட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவளையே அவன் கொன்னு வாயில போட்டுண்டாலும் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தேன், அவன் ஜெயிச்சுட்டான், நான் தோத்து போயிட்டேன். வேற வழி இல்லாம கதியே இல்லாதவர்கள் எல்லாம் வந்து சரணாகதி பண்ணக்கூடிய உன் திருவடியில விழுந்து கிடக்கிறண்டாப்பா, நீதான் அவனை சம்ஹாரம் பண்ணி என் பொண்ணை காப்பாத்தி கொடுக்கணும். என்னிடத்துல இந்த ரத்னங்கள், இந்த ஆபரணம், இதை தவிர உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு காணிக்கையும் இல்லைன்னு பக்தியோடு கூட அவன் விழுந்து சேவிக்கிறான். உடனே பெருமாள் என்ன பண்ணினார், நீ கவலைப்படாது, இந்த ரத்தனம் தானியங்கள்லாம் சமர்ப்பிச்சையே அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீ எத்தனை தூரம் என் மேல பக்தியா என்னிடத்துல விசுவாசமா வந்து சேவிச்ச, அந்த விசுவாசம் தான், மகா விசுவாசம் தான் முக்கியம். சந்தோஷம், நான் பாத்துக்கிறேன், நீ கவலை இல்லாம இருன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சேனாபதி ஆழ்வான்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேனரை பார்த்து பெருமாள் நியமிக்கிறார். விஸ்வக்சேனரே, நீங்க தானே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சேனைக்கெல்லாம் நாதன், சேனநாதன். இவனும் என்ன வந்து சரணாகதி பண்ணதுனால இவனும் ஸ்ரீ வைஷ்ணவனா போயிட்டான், இவனுடைய பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? அதனால நீங்க போய் அந்த குரூரமான ராட்சசன் முரண் அவனோட யுத்தம் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு அந்த பொண்ணை நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுடையது அப்படின்னு சொல்லி பெருமாள் நியமிக்க, உடனே விஸ்வக்சேனரும் அவருடைய பரிஜனங்களும் அந்த முரண் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவனை மகா யுத்தத்தினாலே சம்ஹாரம் பண்ணி அவன் உடம்பு கூட கிடைக்காதபடி பண்ணிவிட்டான் அவனை. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். சண்டை போட்ட விஸ்வக்சேனர் விஷ்ணு தூதாலை எல்லாம் விழுந்து சேவித்தா, அம்மா உங்க அம்மாவும் அப்பாவும் பெருமாள் சன்னதியில இருக்கா, பெருமாள் அனுப்பிதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்களோட வாடா குழந்தைன்னு சொல்லி அந்த பொண்ணையும் இவ தூக்கி அந்த விமானத்துல உட்காத்தி வச்சுட்டு திருக்குறுங்குடி பெருமாள் சன்னதி கழிச்சுட்டு போனான். அதன் பிறகு பெருமாள் சொன்னார், உனக்கு என்ன வேணும்னா என் பொண்ணை காப்பாத்துட்ட, நல்ல ஒருத்தன் கையில அவனை புடிச்சு கொடுத்துட்டா போறோம், அவ கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழ ஆரம்பிச்சுட்டாளானா அதை பார்த்துட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்து விடுவேன். என்ன என்னிடத்துல வந்து இன்னமும் இந்த பஞ்சபாட்டை பாடின்னு இருக்கியே, அதுக்காக நீ என்னிடத்துல வந்த, நான் சொல்றேன் கேளு, இந்த ஊரையே தலைநகரமா கொண்டு என்னுடைய திருவடி வாரத்துல நீ இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வெற்றிகரமா ராஜ்யம் பண்ணிண்டு இவனை மாதிரி ஒரு ராஜா இல்லைன்னு சொல்லும்படியா பேரும் புகழோட விளங்க போற.
உன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து என் திருவடியில் சமர்ப்பிச்சுட்டியோன்னு, எனக்கு கைங்கரியம் பண்ற எண்ணத்தோட வந்து என்ன சேவிச்சியோன்னு, அதனால உனக்கு லௌகிகத்திலயும் நல்ல சுகம் கிடைக்கும். ஆகையினால நீ பெரிய ராஜாவா பேரும் புகழுமா பல வருஷங்கள் ஆண்டுட்டு உன் பொண்ண நீயே பார்த்து அதிசயிக்கும்படியான ஒரு நல்ல ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவளும் ஆமடியானோடையும் குழந்தைகளோடையும் ராஜ்யம் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு பெரிய மகாராணியா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னையும் தினம் சேவிச்சுண்டு என் பிரசாதத்தை சாட்டுண்டு கடைசியில என்னுடைய அனுகிரகத்தினாலே என் திருவடிகளுக்கு வந்து வைகுண்டத்தை அடைவாய் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்தார். பெருமாள் சொன்னது போல அந்த தண்டகன்னு சொல்லக்கூடிய ராஜா பரம பாகவதோத்தமனா பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ராஜ்யம் பண்ணிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்து பொண்ணு நன்னா வாழ்ந்து நாடாளுறதையும் பார்த்துட்டு, ஒரே பொண்ணுதான், பையன் கிடையாது. அப்ப ராஜாவுக்கு அடுத்தபடியா யார் ராஜாவா வரணும்? வர மாப்பிள்ள தான் வரணும். நல்லவனா இருக்கணும் இல்லையோ. ராட்சசன் கொடுத்தா ராஜ்யமும் போயிடும், ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களும் கஷ்டப்படுவா. எல்லாரையும் ரட்சிக்க கூடியது காக்கும் கடவுளான பெருமாளுடைய கடமையோ இல்லையோ. இப்ப இந்த பொண்ணை அந்த ராட்சசம் கட்டிண்டு ராஜ்யத்தையும் ஆண்டானா அந்த ராஜ்யமே துவம்சமாயிடும். இப்ப பெருமாள் அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்தல, இந்த தண்டக்கணையும் ஆம்பியாலயம் மட்டும் காப்பாத்தல, ஒரு ராஜ்யத்தையே பல்லாயிரக்கணக்கான ஜனங்களையே காப்பாத்திருக்காரு. பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்திலும் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்ன்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்படி ஆச்சரியமா நடந்து அந்த தண்டகனும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் சுகவாழ்வு வாழ்ந்துவிட்டு பெருமாள் திருவடிகளுக்கு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தான் அப்படின்னு நாரதர் ஆச்சரியமா இந்த விஷயத்த சொல்லிட்டு இதுல இருந்து ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம். இந்த திவ்ய தேசத்திலே வசிப்பவர்களுக்கு அல்லது இந்த திவ்ய தேசத்திலே கடைசி காலத்துல போய் பிராணனை விடுறவாளுக்கு, இந்த திவ்ய தேச சம்பந்தம் இருக்கிறவாளுக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாகும். அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அவ என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். கடைசியில இந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமையினுடைய பிரபாவத்தினாலே, இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திவ்ய தேசத்துல பிறக்கிறா வாழறா இல்ல இங்க பிராணனை விடுறா அவளுக்கு மோட்சம் முதலான எல்லாம் கிடைக்கும்னு சொன்னது மட்டும் இல்ல, இந்த புராணத்தை பக்தியோடு கேட்பவர்களுக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். அவ என்ன நினைக்கிறாளோ அது பெருமாளுடைய அனுகிரகத்தினால நடக்கும் அப்படின்னு இஷ்ட சித்தியை இந்த புராணம் கேட்கிறவாளுக்கு பலனாக சொல்லிவிட்டு நாரதர் வியாசருக்கும் வைசம்பாயனருக்கும் விடை பெற்று கொண்டு அவர் கிளம்பி அவர் போயிட்டார் அடுத்த கஷேத்திரத்துக்கு. இப்படி நாரதராலே உபதேசிக்கப்பட்டதான பரம பவித்திரமான இந்த திருக்குறுங்குடி கஷேத்திர மகாத்மியம் சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, போய் சேவிக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் இந்த எல்லா பலன்களையும் அனுகிரகிக்கும் என்று நம்பிக்கொண்டு அந்த எம்பெருமானை எப்போது சேவிப்போம் என்கிற துறையோட கூட மேலும் இருக்கக்கூடிய ஸ்தலபுராணத்தை அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம் என்பதாக சொல்லிக்கொண்டு உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நம்பியை தென் குறுங்குடி நின்ற செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ.